முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, உங்களை இந்த 83வது காணொளி நிகழ்வில் சந்திப்பதிலும் அனைத்து கொங்கு சொந்தங்களை இந்த 83வது காணொளி தொகுப்பில் உங்களை வரவேற்க KBN குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், KBN தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த 83வது காணொளி தொகுப்பிற்கு வருக வருக என்று அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளியும் நமக்கு தித்திக்கும், திகட்டாத பல சுவை மிகுந்த தகவல்கள், அரிய தகவல்கள், வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முன்னேற்பாடான பல விஷயங்களை கை கொடுக்கும் தகவல்கள், வெற்றி மந்திரங்கள் போன்ற பல அரிய தகவல்களை நமது காணொளியில் சாதனையாளர்களை கொண்டு உங்கள் இல்லத்திற்கோ அல்லது உங்கள் அலுவலகத்திற்கோ, நீங்கள் இந்த நேரம் காலை நேரமானாலும் வெளிநாட்டில் இருக்கும் பல சொந்தங்கள், மதிய நேரம் ஆனாலும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஞாயிறு இரவு 7 மணி ஆகிவிட்டாலும் உங்கள் இருப்பிடத்திற்கே பல சாதனையாளர்களை, கொங்கு மைந்தர்களை, கொங்கு தவ புதல்வர்களை KBN குளோபல் குழுமம் உங்களுக்கு உங்கள் இருப்பிடத்திற்கே வந்து பல விஷயங்களை கொண்டு சேர்க்கின்றது. இவ்வாறு சேர்க்க நாங்கள் எடுக்கும் முயற்சி, இந்த KBN குழுமம் எடுக்கும் முயற்சி, உங்களது பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், உங்களது வாழ்வில் அனைவரும் நல்ல நிலைமையை அடைய வேண்டும், உங்களது தொழில் வாழ்விலும் உங்களது தனிப்பட்ட வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் கண்டு செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் மட்டுமே. அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த KBN குழுமம் இதுவரையில் 1 ரூபாய் 1 பைசா கூட சந்தா வசூலிக்காம ஒருங்கே அரவணைத்து நம் கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னெடுத்து வருகின்றது. அவ்வாறு முக்கியமாக நமது இந்திய பொருளாதாரத்தில், இந்திய ஜனத்தொகையில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும் விவசாயத்தை பேணி காக்கவும், நமது கொங்கு சொந்தங்கள் அனைவரும் விவசாயத்தை பெரும்பான்மையாக கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்திலும் இன்றைய 83வது காணொளி தொகுப்பு வேளாண்மையை லாபகரமாக்க என்ற தலைப்பில், டு மேக் அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிள் என்ற தலைப்பில் இன்று நம்முடன் உரையாட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு தவ புதல்வர் டாக்டர் C. ராமசாமி ஐயா அவர்கள், PhD in Agricultural Economics, Vice Chancellor ரிட்டையர்ட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் மற்றும் ப்ரொஃபசர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக, விசிட்டிங் ரிசர்ச் ஃபெலோ ஆக IFPRI வாஷிங்டன் USA மற்றும் IRRI பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு இங்கிருந்து நமது விவசாயத்தை கொண்டு சேர்த்தும், அங்கு அவருடைய எக்ஸ்பர்டீஸ், அதாவது அவருடைய அனுபவத்தை பல நாடுகளில் நமது இந்திய நாட்டிற்கும் கொங்கு மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் நமது KBN குழுமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரின் பெயரை சொல்லும் பொழுதே பல சொந்தங்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி எண்ணிலடங்கா சந்தோஷமான விஷயங்களையும், அவருடைய வாழ்வில் வெற்றி பெற்று அவர் பல பேரின் பொருளாதார வாழ்வில் வெற்றியேற உறுதுணையாக இருந்ததையும் நிறைய சொந்தங்கள் எங்களுக்கு பகிர்ந்தார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு இந்த தலைப்பில் உரையாட வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கியமாகத்தான் கருத வேண்டும். ஏனென்றால் விவசாயத்தில் லாபகரமாக்க முடியுமா என்றால், நம் பழைய சொல்லில், பழைய வழக்க சொல்லில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த உலக்கையும் காப்பாற்ற வேண்டும், உழுதவனையும் காப்பாற்ற வேண்டும். அந்த உழுதவனை
காப்பாற்றினால்தான் நாமும் செழித்து வாழ முடியும் என்ற இன்றைய சூழ்நிலையில் இந்த தலைப்பிற்கு மிக பொருத்தமான இன்றைய சிறப்பு விருந்தினர் PhD அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் முடித்த அனுபவம் வாய்ந்த ஒரு திறமைசாலி. அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய முன்னுரை வழங்க உள்ளேன். அவர் ஆந்தை குலச் செல்வர். பல நாடுகளில் பல ஊர்களில் அவருடைய உரையை ஆற்றியிருப்பவர். PhD அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிவித்தது போல ப்ரொஃபஸராக, டைரக்டர் அண்ட் வைஸ் சான்சலராக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் 33 ஆண்டுகள் பணிபுரிந்த பெருமை வாய்ந்தவர். விசிட்டிங் ரிசர்ச் ஃபெல்லோவாக IFPRI வாஷிங்டன் DC USA-யில் 4 வருட அனுபவம். விசிட்டிங் ரிசர்ச்சர் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பிலிப்பைன்ஸில் 1 வருட அனுபவம். பல ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், புஸ்தகங்கள் எழுதிய அனுபவம் வாய்ந்தவர். 20க்கு மேற்பட்ட டாக்டரேட், அதாவது PhD பயிலும் மாணவர்களுக்கு கைடாக இருந்து அவர்களுடைய வாழ்விலும் ஒளியேற்றிய ஒரு தவ புதல்வர். அது மட்டுமல்ல சொந்தங்களே, பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2005 முதல் 2007 வரை மெம்பராக பணியாற்றியவர். இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அதில் பிரசிடென்டாக 6 வருடங்கள் செம்மையாக திறம்பட வழி நடத்தியவர். ரெசிபியன்ட் ஆஃப் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஃபெலோஷிப், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஃபெலோஷிப், விண்ட்ராக் இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப், பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்ட் இன் அக்ரிகல்ச்சர் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இன்னும் அவருடைய சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. அது தவிர முக்கியமான சிலவற்றை மட்டும் நம் சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அவர் டைரக்டரேட் ஆஃப் அக்ரி பிசினஸ் டெவலப்மெண்ட் என்ற ஒரு துறையை உருவாக்கி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் பல தொழில் முனைவோர்களை விவசாயத்தை நோக்கி பயனடையவும், அவர்கள் விவசாயத்தில் வெற்றி பெறுவதற்கும், விவசாய தொழில் முனைவோராக பெரும்பங்கு வகித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் உலக வங்கி, அதாவது வேர்ல்டு பேங்கில் கன்சல்டன்டாகவும், சைக்னெட்டா ஃபவுண்டேஷன் போன்ற பல நிறுவனங்களில் கன்சல்டன்டாகவும் பணிபுரிந்தவர். தற்பொழுது ஒரு மீடியம் சைஸ்ட், அதாவது நடுத்தர CBSE ஸ்கூல் கிணத்துக்கடவில் அவரும் அவருடைய நண்பர்களும் குழந்தைகளுக்கு கல்வியொளியேற்ற அவருடைய ஓய்வு பெற்ற காலத்திலும் அவருடைய அனுபவத்தை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் CBSE ஸ்கூல் கிணத்துக்கடவு அருகில் திறம்பட நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அவருடைய தோப்பிலும், அதாவது தென்னை தோப்பிலும் கேரளா அருகே பிச்சனூர் என்ற ஊரில் இருந்து அதையும் விவசாயத்தையும் கைவிடாதவர். அவருக்கு 2 குழந்தைகள், 2 பெண்கள். ஒருவர் புது டெல்லியிலும் மற்றொருவர் நாமக்கல்லிலும் கோழி முட்டை சார்ந்த தொழிலில் திறன்பட செம்மையாக தொழிலை நடத்தி வருகிறார்கள். அவர் தற்பொழுது கோவையில் குடியிருந்தாலும் நமது சொந்தங்களுக்காக, நமது சொந்தங்களின் விவசாய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேளாண்மையை லாபகரமாக்குவது எப்படி என்ற தலைப்பில் இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா டாக்டர் C. ராமசாமி அவர்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய உரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு மாரப்பன் பழனியப்பன், திரு ராஜசேகர், திரு இளஞ்செழியன் இவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய சிறப்பான செயலை செய்து வருகின்றார்கள் என்று அதை அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஆனந்தராஜா பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவர்கள் என்னுடைய மாணவர். அவர்தான் இந்த KBN நெட்வொர்க்கை பற்றி முதலில் சொன்னார்கள். அதற்கு பிறகு திரு ராஜசேகர் அவர்களோடு என்னை இணைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நானும் இந்த குழுவினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு வருகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. ஏனெனில் கொங்கு வேளாளர்கள், நம்முடைய முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு
வாழ்க்கையை அமைத்தவர்கள். அகழ்வாராயப்படி கொங்கு வேளாளர்கள் சிந்துவெளி நாகரீகம் அங்கிருந்து தொண்டை மண்டலம் வந்து அங்கிருந்து சோழ நாடு வழியாக இப்புள்ள கொங்கு மண்டலம் வந்ததாக நான் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு தெரிந்தது. இது எங்கு செல்லினும் அவர்கள் போன இடமெல்லாம் வந்து பலமாக்கி வந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு கருத்தை சொல்லவே நான் இந்த சரித்திர உண்மையை உங்களுக்கு தற்பொழுது சொன்னேன். அதே மாதிரி எந்த துறை எடுத்தாலும், அதாவது நான் 1947ஆம் ஆண்டு பிறந்தேன். கிட்டத்தட்ட முதல் ஒரு 15 ஆண்டுகள் 60 வருடம் நம்முடைய வேளாண்மை என்ன என்பது எனக்கு தெரியும். நான் கமலை ஓட்டி இருக்கிறேன், நீர் பாய்ச்சிருக்கிறேன், ஆடு மேய்த்திருக்கிறேன். முதலில் நாங்கள் கிராமத்து பள்ளிக்கு சென்ற பொழுது மணலில் தான் ஆ போன்ற எழுத்துக்களை எல்லாம் எழுதினோம். எனவே அந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியும். அதன் பிறகு நான் வாகரை என்ற கிராமம் பழனி தாலுகாவிலே அமைந்துள்ளது. அதற்கு பக்கத்திலே கீரனூர் என்ற ஊரிலே என்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்து, பிறகு பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜிலே என்னுடைய பியூசியை முடித்து, அதன் பிறகு வேளாண் பல்கலைக்கழகத்திலே மாணவனாக, அப்பொழுது வேளாண் கல்லூரி மட்டுமே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்பொழுது கொங்கு வேளாளர்கள் அவர்கள் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டினால பியூசியில எனக்கு முதல் வகுப்பில் நான் தேர்வாகி இருந்தும் நமக்கு மெடிக்கல் கிடைக்கவில்லை. அதை நான் வருத்தமாக சொல்லவில்லை. ஏனெனில் நமக்கு பிடித்த நம்முடைய குலத்தொழிலான வேளாண்மையிலேயே ஆராய்ச்சி மற்றும் கல்வியை முன்னேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்ததிலே நான் இரட்டை மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய குலத்தொழில் வேளாண்மை தான். 199% நீங்கள் 1960 வரலும் வேளாண்மை தான் நம்பி இருந்தார்கள். அதன் பிறகு இந்த 60 ஆண்டு காலத்திலே பல துறைகளிலே அவர்கள் பங்கெடுத்து முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற ஒரு மேம்பாடான தொழிலே எதுவும் இல்லை என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை நான் வந்து வேளாண்மை கல்லூரியிலே 1965ஆம் ஆண்டு சேர்ந்து என்னுடைய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 69லே முடித்து ஓராண்டு வேளாண் விரிவாக்க அலுவலராக காங்கேயம் என்ற இடத்திலே வேலை செய்தேன். பிறகு எனக்கு மேலும் படிக்க வேண்டிய ஆசை இருந்ததுனால் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் துறை எடுத்து அதில் கோல்டு மெடல் வாங்கி, அதற்கு பின்னாடி அங்கேயே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராக சேர்ந்தேன். அதன் பிறகு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பிலிருந்து எனக்கு என்னுடைய பிஹெச்சினுடைய ஒரு பகுதி கோர்ஸ் ஒர்க் ரிசர்ச் பிளானிங் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா மினியாபோலிஸ் செயின்ட் பால் அமெரிக்காவிலே படித்து விட்டு அதற்கு பிறகு இங்கே வந்து என்னுடைய பிஹெச்டியை முடித்தேன். எப்பொழுதுமே எனக்கு வந்து இந்த கல்வியிலே மேலே போக வேண்டும் என்ற ஆசை மட்டும் என்னை விடவே இல்லை. எனக்கு அப்பொழுதெல்லாம் பேங்கிற்கு அக்ரி கிராஜுவேட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க 70கள்ல எல்லாம். எனக்கு வந்து எப்பவுமே வந்து கல்வி ஆராய்ச்சியில ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இங்க பல்கலைக்கழகத்திலே என்னுடைய பணியை தொடர முடிந்தது. என்னுடைய சில அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி எல்லாம் திரு ராஜசேகர் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க. நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து என்னுடைய இதுல என்னன்னா, நான் வந்து உலகத்துல கிட்டத்தட்ட 40 நாடுகள்ல வேளாண்மை பற்றி விசிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் வந்து கொலாபரேட்டிவ் ஸ்டடீஸ்க்காக பல நாடுகளுக்கு சென்று அங்கு வேளாண்மை எப்படி உள்ளது என்பதை பார்த்துள்ளேன். நம்முடைய வேளாண்மையும் 60களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதற்கு பிறகு இந்த 60 ஆண்டுகளிலே எப்படி மாறி உள்ளது என்பதையும் நான் அறிவேன். இதை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்களை இன்றைக்கு உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது நான் ஒரு ஸ்லைடு ஷேர் பண்றேன். அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேளாண்மையிலே ஒரு தலைப்பிலே பேச வேண்டும் என்று திரு ராஜசேகர் மற்றும் நம் நண்பர்கள் கூறிய பொழுது நான் வந்து இன்றைக்கு வந்து வேளாண்மை வந்து ஒரு தேய்ந்து கொண்டிருக்கும் தொழில் என்ற எண்ணம் நமக்கு பெரும்பான்மையவர்களுக்கு உள்ளது. நான் வந்து அது அப்படி இல்லை, நாம் மாற்ற முடியும். ஏன்னா நம்மவே வந்து காலங்காலமா வேளாண்மை செஞ்சவங்க
வேளாண்மையில வெற்றி அடைய முடியலைன்னா வேற யாரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுச்சு. அதனாலதான் வந்து மேக்கிங் ஃபார்மிங் ப்ராஃபிட்டபிள் என்ற ஒரு தலைப்பை நானே எடுத்துக்கொண்டேன். நீங்க 60களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மிக சிறியவனாக இருந்த பொழுது, அதற்கு பின்னாடியுமே ஒரு காலகட்டம் வரலாம் நமக்கு வந்து வேளாண்மை என்பது ஒரு வே ஆஃப் லைஃப், அது ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளவுதான். நம்ம தோட்டத்திலேயே கத்திரிக்காய் போடுவோம், பீர்க்கங்காய் போடுவோம், தட்டைப்பயிர் விளைவிக்குவோம், எல்லாமே வந்து பண்ணையிலிருந்தே எடுத்துப்போம். மாடு பால் கறக்கும், ஸோ வீட்டுக்கு வேண்டிய பால் அதுல இருந்து எடுத்துப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலிருந்து வாங்குற இடுபொருள்கள்லாம் ரொம்ப குறைச்சு. உங்களுக்கு ஆடு மாடு எல்லாருக்கும் பட்டி வைத்திருப்போம். ஆடுகள் மூலம் நம்முடைய கிட்டத்தட்ட இன்றைக்கு இயற்கை வேளாண்மை என்று சொல்வது அந்த காலத்திலே நாம் செய்து கொண்ட இருந்த ஒன்றுதான். எருதுகள், மாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து உரமாக, இயற்கை உரமாக இருந்தது. ஸோ அந்த வகையிலே பார்த்தால் கேஷ், அதாவது பணம் வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் பருத்தி, கடலை, புகையிலை போன்ற பயிர்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் இருக்கிறவங்களுக்கிடையே கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் எல்லாம் அதில் சம்பாதித்து பெரிய செலவுகளை மீட் பண்ணுவார்கள். ஆனா வந்து உங்களுக்கு குறிப்பா கொங்கு பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60% எல்லாம் வந்து ட்ரை ஃபார்மிங், மானாவாரியாத்த இருந்தது. அதுல வந்து ஆடு மாடு வளர்ப்பது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. எனக்கு அதாவது அந்த நம்முடைய வாழ்க்கை முறையில வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் பிரித்து கடலை காட்டில் விட்டு விடுவார்கள். வேணுங்கிற போது ஒரு 5 ஆட்டுக்குட்டியை வித்து செலவு செய்வார்கள். அதே மாதிரி நம் மேய்ச்சல் நிலங்களிலே வேளா மரங்கள் இருக்கும். அதில் சிலவற்றை எல்லாம் கட் பண்ணி வேணுமென்றால் சந்தையிலே விற்று அதிலே பணம் பெற்று வேண்டிய பண தேவையை மீட் பண்ணுவார்கள். இப்படி வந்து அதே மாதிரி நம்முடைய வீட்டு பெண்மணிகள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பாலிலே வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணி அதை விற்று அவர்கள் கை செலவுக்காக அவர்களும் மேனேஜ் பண்ணி கொண்டு இருப்பார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு பெரிய நமக்கு கஷ்டமா தெரியல. குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். அவங்க பெரியவர் தாத்தா வந்து எல்லார்த்தையும் கமாண்ட் பண்ணுவாரு. ஸோ வந்து நம்ம ஃபேமிலி லேபர் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால அப்ப வந்து இப்ப சோளத்தட்டு அறுவடை அப்படின்னா கூலி ஆட்கள் கூட நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் 10 பேர் கூட நிற்குவாங்க. அப்ப வேலையெல்லாம் வேகமா நடக்கும். அப்புறம் மிக்ஸ்டு ஃபார்மிங் உங்களுக்கு வந்து தெரியும், கன்றுக்குட்டி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், இவையெல்லாம் இருக்கையில வந்து அதுக்கு நமக்கு பெரிய உதவியா இருந்தது. அப்ப வந்து நமக்கு அந்த கஷ்டங்கள் அவ்வளவு தெரியல. ஆனா வந்து எப்பவுமே வந்து இந்த மனித நாகரீக வளர்ச்சியில வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை நான் இங்க விரிவா சொல்லணுங்கிறது கிடையாது, எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இப்ப நீங்க வந்து 60களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்தது. எலக்ட்ரிசிட்டி ஒட்டி அதுக்கு பின்னாடி வந்து நாம கிணறுகளில் இருந்து பம்ப் செட் மூலம் நீர் இறைத்து நாம் விவசாயம் செய்தோம். அதற்கு முன் நாம் கமலையை ஓட்டுகின்ற பொழுது அந்த நீர் வந்து நம்ம அளவு தேவைக்கு மேல அதிகம் உபயோகப்படுத்த முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரம் கமலை ஓட்டினாலும் கிணற்றில் நீர் வற்றாது, அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பம்ப் செட் இரிகேஷன் வந்த பிறகு நம்ம தேவைக்கு மேல வந்து நம்ம நீரை எல்லாம் உறிஞ்சணும், உபயோகப்படுத்தணும். மறுபடியும் ஆழ்கிணறுகள் போனோம். நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில 1960களிலேயே உங்களுக்கு வந்து 1000 அடிக்கு கீழே வந்து நீர்மட்டம் போய்விட்டது. உலகத்திலேயே அதிக இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுவதிலே கோவை மாவட்டம், நம்முடைய கொங்கு பகுதி முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அதை யாருமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் செய்யும் வேகம் முறையில வந்து நம்ம அதிகமா வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு நம்முடைய நிலத்தடி நீர் மட்டம் பெரிய அளவு ஏறவே இல்லை. காரணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது எப்பவுமே வந்து நிலத்துல வந்து வித்ட்ராயல் அதிகம். நம்ம வெளியில எடுக்கிற நீர் வந்து நிலத்திலிருந்து மிகவும் அதிகமா இருந்தது. அதே சமயத்துல நிலத்துல வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே வந்து கன்சர்வ் பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுதான் அது. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் பஞ்சாயத்து யூனியன்ல வந்து டார்க் ஏரியான்னு இப்போ கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே நம்ம பெரிய தண்ணி எடுக்க வாய்ப்பு இல்லை.
அது ஒரு காரணம் வேளாண்மை தேய்ந்து கொண்டே போனதற்கு. அதனால இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஹெக்டேர் வந்து நம்ம வேளாண்மை செய்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஹெக்டேர் வந்து பேலோ லேண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுல பெரிய அளவில் விவசாயம் செய்யறது இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு. ஸோ அது ஒரு காரணம் வந்து நமக்கு எல்லோருத்துக்குமே வந்து வேளாண்மை என்றாலே அதில் பெரிய லாபகரம் கிடையாது. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் படித்து ஐடி போன்ற வேலைகளுக்கு சென்று வருகிறார்கள். இல்லை என்றால் திருப்பூர் போன்ற இடங்களிலே தொழில் முனைவோராக மாறுகின்றார்கள். மற்ற எல்லா தொழில்களுமே டிரான்ஸ்போர்ட் எல்லா தொழிலுமே அவர்கள் சென்று கொண்டு உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் நில மதிப்பு அதிகமானதனால் நிறைய ஒரு பகுதி வித்துட்டு சிட்டி அர்பன் ஏரியாவில் நகர்ப்புறத்துல வந்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இப்படி வந்து ஒரு எல்லாமே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுதான் இன்றைய உண்மையான நிலைமை. இளைஞர்கள் யாரும் வந்து வேளாண்மையில தொடர்ந்து இருக்கிறது இல்லை. காரணம் உங்களுக்கு வந்து மற்ற தொழில் போல அதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானம் கிடைக்கிறது இல்லைங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து இதை எப்படி வந்து திரும்பவும் வந்து இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம மேல் நோக்கி செல்லுவது, வேளாண்மையை நம்ம வந்து எப்படி மேலாண்மை பண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா வந்து நீங்க அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம திட்டமிடல் ரொம்ப நிறைய இருக்கும். வீடுகள்லயே விதைகளை சேமித்து வைத்திருப்போம். அந்த சீசன் வந்து உடனே அந்த விதைகளை எடுத்து உடனே பயிர் செய்து அப்படி நம்ம வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பிளானிங்கே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா லேபர் ஷார்டேஜ் ஒண்ணு, நிலத்தடி நீர் அதாவது நீர் கிடைக்காம ஒன்று. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொள்ளாச்சி பகுதி அங்க பாத்தீங்கன்னா 2 சீசன்ல வந்து நிலக்கடலை மழையை நம்பியே போடுவார்கள். அது உங்களுக்கு வந்து நீர் அளவு குறைய குறைய தென்னைக்கு மாறினார்கள். தென்னையிலிருந்து ட்ரிப் இரிகேஷன் மாறினார்கள். அதே மாதிரி லேபர் ஷார்டேஜ்னால வந்து தென்னை போன்ற மரப்பயிர்களுக்கு சென்று விட்டார்கள். ஸோ இப்படி நம்ம பார்க்கையில வந்து நம்முடைய பண்ணை எவ்வளவு ஏரியா, இல்லை என்னென்ன வளங்கள் உள்ளது, எவ்வளவு நீர் வளம் உள்ளது, நம்முடைய மண் வளம் எப்படிப்பட்டது, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேளாண்மை செய்வதுங்கிறது தான் இப்ப ஒரு நம்ம முக்கியமா ஒரு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மண் வகையிலேயே செம்மண், கரிசல் மண் உண்டு. கரிசல் மண் வந்து ஒரு தடவை மழை பெஞ்சதுன்னா 15-20 நாளைக்கு நீங்க வந்து ஈரம் இருக்கும், எளிதாக பயிர் வளரும். ஒரு 2 மழை பெய்தாலே நம்ம அதுல பயிர்ல எடுத்துடலாம். ஆனா வந்து வந்து உங்களுக்கு வந்து சாண்ட் அதாவது மணல் பாங்கா நிலங்களிலும் செம்மண் நிலங்களிலும் அப்படிப்பட்ட ஈரமெல்லாம் இருக்காது. அப்ப வந்து உங்களுக்கு சீக்கிரமே வறண்டு விடும். அங்கே நம் செய்வது மிகவும் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கையில முதல்ல வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய நீர் வளத்தை தெரிந்து கொண்டு, நம்முடைய மண் வளத்தை தெரிந்து கொண்டு, இந்த சீசன்ல என்ன பயிர் செய்யணும், அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் லைவ் ஸ்டாக், அதாவது நம்ம வந்து மாடு ஒரு 3-4 மாடு, இப்போ செரிகல்ச்சர் அதாவது பட்டு புழு வளர்ப்பது ஒரு முக்கியமான தொழிலாக உள்ளது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல்நோக்கு பண்ணை, பல தொழில்கள் உள்ள பண்ணையை செய்வது மிகவும் முக்கியம். அங்கே குறிப்பாக நாம் சொல்லுவது இதற்கான வேலையாட்கள் கிடைப்பது கஷ்டம். ஏன்னா நம்ம குடும்ப லேபர் முன்ன அளவுக்கு நம்ம செய்யறது இல்லை. அதனால வந்து நம்ம லேபர் எங்க போறதுங்கிற பெரிய கேள்வி இருக்கும். அப்பதான் வந்து இன்னைக்கு வந்து வேளாண்மையில் வந்து இயந்திரமயமாக்கல் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆபரேஷன் எல்லா நம்ம வந்து வேளாண்மை வேலைகளுக்குமே வந்து இன்றைக்கு வந்து மெஷினை வச்சு நம்ம உறுதியா செய்யலாம். அது வந்து இப்ப கவர்மெண்ட் மூலம் சர்வீஸ்ல கொடுக்குறாங்க. தனியார்கள் எப்படி தமிழ்நாட்டுல வந்து எப்படி டிராக்டர், நீங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயி ஒரு டிராக்டர் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு 5 டிராக்டர் வரிசையா டாக்ஸி மாதிரி நிறுத்தி வச்சிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு, இல்ல 1 ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து உழவு செய்வதற்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு வந்து நாற்று நடவிற்கு, களை எடுப்பதற்கு, அறுவடை செய்து அதை கிளீன் பண்ணி நம்ம தூற்றி கிரைன்ஸ் எல்லாம் எடுப்பதற்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து நமக்கு மெஷின் வந்துருச்சு. அதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். இரண்டாவது வந்து இன்றைக்கு வந்து மழை இல்ல அதாவது சூழ்நிலை மாற்றங்கள், சுற்றுப்புற சூழ்நிலை மாற்றம்,
அதாவது என்விரான்மெண்டல் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் நிறைய வந்திருக்குதுங்கிறது உலகளவாக ஒரு பிரச்சனையாக உள்ளது. நாம் அதற்கும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வந்து உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம், பால் கறக்க கொஞ்சம் ஆடு வச்சுக்கிறது, ஒரு இப்படி வந்து மறுபடியும் பயிர் செய்வது, இது எல்லாம் இணைத்து செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆள் பற்றாக்குறையை நாம் எப்படி ஆள் பற்றாக்குறையை மேனேஜ் பண்ணி எப்படி வெற்றி காண்பது என்பதுதான் நமக்கு ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் சவால்ல நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும். அங்கதான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப இதுக்கு நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலா நான் இதை வந்து நான் சொல்ல விரும்பல. நான் வந்து துணைவேந்தரா இருந்தப்ப இப்படி வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு 8 கோடி பணம் வாங்கி துல்லிய வேளாண்மை அப்படிங்கிறது பிரிசிஷன் ஃபார்மிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்க செஞ்சோம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து சில முறைகள், இப்ப வந்து ஒரு 20-25 ஃபார்மர்ஸ் வந்து தக்காளி விளைவிக்கிறாங்க அல்லது கத்திரிக்காய் விளைவிக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம நெட் ஹவுஸ், அதாவது வலைத்தளங்களுக்குள் இந்த ப்ரோ ட்ரேன்னு சொல்லுவாங்க, சின்ன ட்ரே இருக்குல்ல, அதுல நாத்துகள் நட்டு ஹைபிரிட் சீட்லிங்ஸ் நம்ம அதுல டெவலப் பண்ணையில வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரீன் ஹவுஸுக்குள்ள நெட் ஹவுஸ்க்குள்ள வந்து பூச்சி புழு வராது. அதே சமயத்துல அதுல வந்து அளவான உரங்களோடு வந்து நம்ம மக்கி உரம் போட்டிருப்போம். அந்த நாற்றுகள் எல்லாம் யூனிஃபார்மா வரும். ஸோ 20-30 ஃபார்மர் அதை ஒன்று சேர்ந்து அதை வளர்த்தி அந்த நாற்றை எடுத்து நடப்புது. தென் வரிசை நடவு, தென் வந்து ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், அதுல வந்து ஃபெர்டிகேஷன், அதுலயே வந்து கரையும் உரங்களை வந்து சாலுபிள் ஃபெர்டிலைசர், வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை விட்டு நம்ம நல்ல முறையில செய்யல வந்து எல்லா பகுதிகளிலுமே வந்து எல்லா பயிர்களில் இதுக்கு நாங்க வந்து ஒரு 400 ஹெக்டேர் 400 விவசாயிகள் எடுத்து அந்த ஒரு ஹெக்டேருக்கு அவங்க முழுவதும் வந்து மானியமா இதையே அவங்க வயல்கள்ல வந்து நம்ம பல்கலைக்கழகம் செஞ்சு காட்டுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கத்திரி காடு, இங்க வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் கேட்டு அங்கிருந்து அவங்க நேர்ல பார்த்துட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. நம்ம யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல குறிப்பா ஒரு விவசாயி, நீங்க நம்ப மாட்டீர்கள், தர்மபுரி பக்கத்துல அவங்க வந்து 1 ஏக்கர் வந்து கத்திரிக்காய் போட்டு 8 லட்சம் ரூபாய் எடுத்தாரு. இது வந்து இந்த சில பத்திரிகைகள்ல எழுதுவாங்க, அப்படி இது நானே என்னை போன்ற ஒரு நேர்ல செஞ்சது. காரணம் என்னன்னா, அவர் வந்து நம்ம உயர வரப்பு போட்டு அதுல வந்து கத்திரி நல்ல ஒட்டு ரகம் நட்டு அதுல இந்த ஃபெர்டிகேஷன், அதாவது வாட்டர் சாலுபிள் உரத்தை வந்து தினம் கொடுக்குவார். இதனால வந்து 4.5 மாசம் 130 நாள் 140 நாள் மேல வந்து அந்த பயிர் இருக்காது. அவர் கிட்டத்தட்ட 9 மாசம் அந்த பயிரை நீடிச்சார். சோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி 400 பேர் அதை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இதுல வந்து இது மாதிரி வந்து இதுல வந்து நீர் ட்ரிப் நம்ம போடையில 50% 60% நம்ம நீர் தேவை குறைகின்றது. அப்புறம் வந்து நாங்க வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் போடையில யூஸ்ஃபுல்லா அந்த கம்பெனி என்ன செய்வாங்க, ஒரு வயலுடைய எல்லையில வந்து மெயின் பைப்பை வச்சு உள்ள நீளமா இழுத்து லேட்டரல்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி வரலும் கொண்டு போய் விடுவாங்க. அப்படி நீங்க கொண்டுகிட்டு போகையில வந்து என்ன ஆகும்னா, அந்த கடைசி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் போதிய உரமும் கிடைக்காது, நீரும் கிடைக்காது. ஆனால் நாங்க வந்து இதை ரீடிசைன் பண்ணி மத்தியில வந்து அந்த மெயின் பைப் போட்டு 2 பக்கம் லேட்டரல் இழுத்து இப்படி செய்யல, அது வந்து நீரில் கரையும் உரம் செய்யல, எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி வாட்டர் அளவு, நீரின் அளவு ஒரே மாதிரி உரமும் கிடைக்கும். இப்படிப்பட்ட இதுகள்ல தான் வந்து இதை வெற்றிகரமா செய்ய முடியுது. 50% நீர் வந்து சிக்கனமாகுது. உங்களுக்கு வந்து ஈல்டு எல்லாத்துலயுமே 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு. குறிப்பா ஒரு சுகர் கேன் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 300 டன் எடுத்தோம். நான் எதுக்கு சொல்றேன், அதை நான் டீட்டெயிலா எங்களுக்கு சொல்ல முடியல. இன்றைக்கு வந்து துல்லிய வேளாண்மைங்கிறது உலகம் முழுவதும் வந்துகிட்டு இருக்கு. ட்ரோன் அதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். சரியான ஈரத்தை பார்த்து சரியான அந்த நிலத்தில் எவ்வளவு தலைச்சத்து மணிச்சத்து போன்ற உள்ளது என்று கணக்கிட்டு அதற்கு தகுந்தபடிதான் இதுல நம்ம நீர் பாய்ச்சுறோம். இந்த வகையில வந்து உறுதியா வந்து இது வந்து நீங்க இன்றைக்கு வேணாலும் போல எங்க லிஸ்ட் இருக்கு. தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 7-8 வில்லேஜில் இப்படி செஞ்சு நீங்க அதை நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த துல்லிய வேளாண்மையில் இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் என்னங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சென்சார் மூலம் ட்ரோன் மூலம் நம்ம வந்து வெளிநாட்டுகளிலே இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க அந்த சென்சார் மூலம்
ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல வந்து எவ்வளவு உயரம் இருக்குது, அதுல தலைச்சத்து எவ்வளவு இருக்கு, இல்ல இந்த இடத்துல மட்டும் உரம் போட்டா போதும். இப்படி வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ், அதாவது வந்து பூச்சிக்கொல்லிகளானாலும் சரி, களைக்கொல்லிகளானாலும் சரி, அல்லது வந்து நம்ம ஸ்ப்ரே இலைகளுக்கு வந்து நியூட்ரிஷன் ஸ்ப்ரே கொடுக்கறதுனால இப்ப இது வந்து பெரிய அளவில் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இது வந்து இது எப்படி வந்து இண்டிவிஜுவல் வாங்க முடியாது, தனியார் வாங்க முடியாது. நம்ம இந்த டிராக்டர் எப்படி வந்து சந்தைப்படுத்தினார்கள் டிராக்டர் சர்வீஸ், அதே மாதிரி இது விரைவில் இன்னொரு ஒரு சில ஆண்டுகளுக்குள் உறுதியா வந்து தமிழகத்திலும் ஈஸியா ட்ரோன் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்றது எல்லாம் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இந்த துல்லிய வேளாண்மை பிரிசன் ஃபார்மிங்களுடைய ஒரு பங்கு, ஒரு 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 ஆஸ்பெக்ட் நான் இங்க உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த துல்லிய வேளாண்மை வந்து விவசாயிகளை இணைத்து நம்ம என்றைக்குமே நம்ம விவசாயிகளுடைய உள்ள என்ன ப்ராப்ளம்னா அதை நம்ம சந்தைப்படுத்துதல் வந்து என்னைக்குமே சரியா செய்யறது இல்லை. நம்ம பழங்காலம் தொட்டுமே சரி விளையிறத மூட்டை கட்டி கொண்டு போய் வண்டியில ஏற்றினா கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டு இருந்தான். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. எப்படி நீங்க வந்து ஒரு பழமுதிர் சோலைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா பொருள்களை அடுக்கி நீட்டா சைஸு கலர்லாம் பார்த்து வச்சிருக்காங்களோ அதைத்தான் நம்ம விரும்புறோம். அதே மாதிரி வந்து சந்தைப்படுத்துதல், மார்க்கெட், மாடர்ன் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உரம், அதாவது நாற்று நடத்துல என்ன வெரைட்டி எடுக்கணும். இப்ப வந்து ஏன் பெங்களூர் தக்காளின்னு சொல்றோம், அது ஹைபிரிட். 20 நாளைக்கு 25 நாளைக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிருக்க முடியுது. ஸோ அது மாதிரி நம்ம இந்த வெரைட்டி இது பண்ணணும். நம்முடைய கல்டிவேஷன்லாம் ரொம்ப கிளீனா பண்ணணும். அதிக பூச்சி இதெல்லாம் இல்லாம இந்த துல்லிய வேளாண்மையில் நம்ம அதை பண்ண முடியும். அதுக்கு பிறகு மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், அந்த 400 ஃபார்மரை நாங்க வந்து தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை சந்தைகளுக்கும் பஸ்ல கூட்டிட்டு போய் அங்க எப்படி வருது, எந்த சீசன்ல வருது, ஒவ்வொரு சீசன்ல என்ன பிரைஸ் கிடைக்குது, அவங்கள தரப்படுத்துதல நாங்க ட்ரெயின் பண்ணணும். ஒரே சைஸ் ஒரே கலரு இதெல்லாம் இருக்கையில உங்களுக்கு 15% 20% உங்களுக்கு விலை அதிகம் கிடைக்குது. அவங்கள வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனியா மாத்தணும். ஸோ அதுல மாத்தி அவங்க, நீங்க வந்து பெங்களூருக்கு வந்து நம்ம அதிகமான ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒண்ணு தர்மபுரியில் இருக்கு. அங்கிருந்து போனது வியாபாரிகளை ஒடியாருவாங்க இந்த அதிகமான இந்த ப்ராடக்டுக்காக, நம்ம தக்காளிக்கோ வேற எந்த பொருட்களுக்கோ. அது மாதிரி சந்தைப்படுத்துதலில் ஒரு நல்ல மார்க்கெட் நம்ம தரவா ஸ்டடி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு விவசாயிகள் வந்து நம்ம பயிர் செய்யலையே மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தக்காளிக்கு விலை கிடைக்கும். அப்போ வந்து தண்ணி அதிகம் இருக்காது, அதிக பேர் விவசாயம் செய்ய மாட்டாங்க. தக்காளி இப்படிங்க இந்த சீசனை புரிஞ்சு சந்தைக்கு தகுந்த மாதிரி தரம் பிரித்து விற்க வேண்டியது ஒரு முக்கியமான இது. அப்புறம் இன்னொரு தொழில்நுட்பம் நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன். ஏன் தொழில்நுட்பம் மூலம் நம்ம அதை சரியா செய்யல, எப்படி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை, ஒரு டன்னுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியும், இல்ல ஒரு ஏக்கருக்கான செலவுகளை குறைக்க முடியும், அதே சமயத்தில் ஈல்டு அதிகப்படுத்த முடியும். இது வந்து சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, செம்மை நெல் சாகுபடி. இது முத மடகாஸ்கர்ல வந்து இந்த மாதிரி இந்த முறையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஆர்னேல் யூனிவர்சிட்டியில யுஎஸ்ஏல இருக்க ஒரு ப்ரொஃபசர் வந்து அந்த நாட்டுக்கு அடிக்கடி போவாரு. அங்கேயும் மட்டும் என்ன இப்படி மழையில தான் வந்து நெல் விளையுது, 2 மடங்கு ஈல்டு வருது அப்படின்ட்டு அவர் க்ளோஸா பார்த்துட்டு வந்து நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பாருங்க அவர் லெக்சர் கொடுத்தாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா இதுல நம்ம வந்து நெல் நாத்து வந்து விடுறது ஒரு ரைஸ்டு பெட்ல நம்ம விடணும். இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம ஏக்கருக்கு 25 கிலோ நெல் போடுவோம். இதுல வந்து 4 கிலோ 5 கிலோ போதும். அவங்க சொல்ற நம்ம முறைப்படி அதில் நாற்று விட்டு சிங்கிள் நாற்று 14வது நாள்ல நம்ம எடுத்து நடுவோம். அப்புறம் வந்து இதை அந்த மேட் நர்சரின்னு அதுல நம்ம பண்ணுவோம். அப்புறம் வந்து லேசா கை வச்சா சேலோ பிளான்டிங்னு சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு வந்து நீங்க வந்து 15வது நாள் 20ஆம் நாள்ல நம்ம வந்து எப்ப களை எடுக்கணுமோ அந்த போனோ அந்த ஒருத்தர் இந்த படத்துல ஒருத்தர் உருட்டிக்கிட்டு போவாரு. இந்த வீடிங் மிஷினை நம்ம யூஸ் இப்ப இதுல வந்து பவர் விடல் வந்துருச்சு, அதனால தள்ளுறதுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. இது வந்து அந்த வேர்களை அறுத்து விடும். இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து இடைவெளி அதிக விடுறோம். செடிக்கு செடி 14 நாள் சீல்லிங்க, இடைவெளி அதிக விடையில நீங்க வந்து ஒரு தாவரத்துக்கு வந்து 30 தூர்கள் இதுல வருது. இல்லைன்னா வந்து நார்மலா நெல்லுல 14-15 தூர்கள் தான் வரும். இந்த 30 தூர்களுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய தூர்களா இருக்கும். இதுல எப்படின்னா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா நெல்லுன்னா தண்ணி வந்து எப்பவுமே 2 இன்ச்சு 3 இன்ச்சு நிக்கணும், குறைஞ்சது 2 இன்ச்சு நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த முறை இங்க தேவையே இல்லை. அதாவது வந்து வெட் அண்ட் ட்ரைன், நீங்க வந்து
தண்ணி குறைஞ்சு ஒரு ஹேர் லைன் கிரேக், நம்ம மயிரளவு இலை சாயில்ல வந்து வெடிப்பு வந்துன்னா நீங்க திருப்பி தண்ணி விட்டா போதும். ஸோ இதுலயும் கிட்டத்தட்ட நம்ம வந்து 50% நீர் வந்து யூஸ்வலா நம்ம வந்து நெல்லுக்கு இடுற நீரை வந்து 50% 60% குறைக்க முடியுது. அப்படிங்கிற ஒரு இடத்துல செய்யற நெல்லை வந்து நம்ம 2 இடத்துக்கு பண்ண முடியுது. இதுல என்ன இதுன்னா கிட்டத்தட்ட ஈல்டு வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட அதாவது 25% 30% அதிகம் வருது. காரணம் என்னங்கன்னா நம்ம இந்த இடைவெளியை விட்டு இந்த ட்ரை அண்ட் வெட் மெத்தட்ல நடுறதுனால பூச்சி தாக்கல்கள் ரொம்ப குறையுது. அப்ப வந்து பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறது குறையுது, ஒரே செடியில் ஈல்டு அதிகம் வருது, உங்களுக்கு வந்து நல்ல காற்றோட்டம் இடையில வருது. ஏன்னா செடிக்கு செடி இடைவெளி அதிகம் இருக்கிறதுனால 30 சென்டிமீட்டர் வந்து ரோவுக்கு ரோ இது பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு நல்ல ஏரேஷன் இதெல்லாம் போகையில் இப்படி சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டுல பெரிய அளவில் இது பண்ணி ஒரு 2, 3, 4 லட்சம் ஹெக்டேர் கொண்டு வந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய விரிவாக்கத்துறை மூலம் இதை பெரிய அளவில் அவங்க தொடர்ந்து செய்யல. அது ஒரு காரணம். இப்படி வந்து இது மாதிரி டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கூறுறேன். 3வது வந்து நீங்க வந்து நம் மானாவாரி வேளாண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மானாவாரி வேளாண்மையில மிகச்சிறந்த மாநிலம் வந்து மகாராஷ்டிரா மாநிலம். நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பல தடவை அங்க சென்றிருக்கிறேன். அங்க வந்து நம்ம வந்து நம்முடைய மானாவாரியில வந்து எப்பவுமே வந்து நம்ம வரிசை நடவுங்கிறதே கிடையாது. நம்ம இறைச்சுடுவோம், உங்களுக்கு தெரியும். சாமையாகட்டும், உளுந்தாகட்டும், பாசி ஆகட்டும், எல்லாம் அந்த லைன் சோயிங்கிறதே நம்ம வந்து கிடையாது. இப்ப வந்து உங்களுக்கு சீடு ட்ரில் எல்லாம் வந்திருக்கு. நான் இதுக்கு அடுத்த பிக்சர்ல காட்டுறேன். உங்களுக்கு வந்து இப்ப வந்து இப்படி வரிசை நடவு, இப்ப நீங்க வந்து துவரையோ இல்ல வந்து நம்ம உளுந்தோ பாசிப்பயிறு எது போட்டாலும் வந்து வரிசை நடவுல நம்ம போட்டோம்னா இது வந்து வீடிங் பாருங்க. ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த களையெல்லாம் எடுத்துரும். இன்றைக்கு வந்து நம்ம மானாவாரி விவசாயம் செயல்பட முடியாம போனதுக்கு ஒரு ரீசன் காஸ்ட் ஆஃப் லேபர்னுடைய செலவு அதிகம் ஆகுது. ஏன்னா ஒரு தடவை ஒரு 7 லேடிஸ் வந்து பெண்கள் களை எடுத்தாங்கனாலே உங்களுக்கு போதும் 2000 ரூபாய்க்கு மேல ஆகிடும். ஸோ இந்த வரிசை முறை வந்து நடவு, அதுல களை எடுத்தல், இது வந்து டிராக்டர் மவுண்டட். நான் பக்கத்துல இன்னொரு இது இருக்கு, நம்ம கையிலேயே பவர் வச்சு தள்ளுற டிராக்டர் வீடர் இருக்கு. ஸோ இப்ப வந்து இது எல்லாத்துக்குமே அது வந்துருச்சு. ஸோ இந்த முறைகளை நாம் செய்ய வேண்டும். அப்புறம் வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு மகாராஷ்டிரா மாதிரியோ ஆந்திரா மாதிரியோ பெரிய அளவுல பெரிய விவசாயம்னு சொல்ல முடியாது. எங்கெங்க வந்து வாய்க்கால் நீர் இருக்குதோ வாய்க்கால் பாசனம் அல்லது ஏரி பாசனம் அங்கெல்லாம் வந்து நெல்லு, ஓரளவுக்கு வாழை, கரும்பு இதுல எல்லாம் போட்டாங்க. ஆனா நம்ம கொங்கு மண்டல பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிணற்று நீரை சார்ந்து இருக்கிறவங்க, வாய்க்கால் இல்லாதவங்க வந்து நம்ம வந்து காய்கறி உற்பத்தி பெரிய அளவுல பண்றோம். உங்களுக்கு நம்ம கேரளாவுக்குள்ள மார்க்கெட் இருக்குது, இது போறோம். நம்ம சீசன் பார்த்து போடணும். இப்ப நீங்க வந்து தர்பூஸ் வந்து உங்களுக்கு சம்மர்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இதுக்கு பெரிய அளவு தண்ணி வேண்டியதில்ல. 60-70 நாள் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய பீரியடு. இதுல நீங்க வந்து அந்த சீசன் பார்த்து நீங்க இதெல்லாம் ஃபேமிலி லேபரை வச்சு செஞ்சிடலாம். ஊனிட்டோம்னா மறுபடியும் பொறிக்கிறது தான். இடையில வந்து நீங்க இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டுவிட்டா இப்ப ட்ரிப்புக்கு கிட்டத்தட்ட 100% வந்து நம்ம மானியம் கிடைக்குது. பெரிய விவசாயிகளுக்குலாம் 80% 90 வரல மானியம் கிடைக்குது. இது மாதிரி இது வந்து அந்த சீசன்ல வந்து நம்ம கரெக்டா போட்டு அந்த சந்தைப்படுத்தல். இப்ப தர்பூஸுக்கு வந்து ஸ்வீட் மெலான்னு சொல்லுவோம், அது முக்கியம். அதே மாதிரி பந்தல் காய்கறிகள் இப்ப நீங்க கோயம்புத்தூர் சுத்தி நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு ஏக்கர் பந்தல் பெர்மனண்டா போட்டு விட்டுறது. இதுல வந்து இப்ப பீர்க்கை, புடலங்காய், சுரைக்காய் இதையெல்லாம் நம்ம எளிதா இது பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ட்ரிப்பு நீர், சொட்டு நீர் மூலம் நீங்க பண்ணி இது சரியான முறையில பண்ணையில வந்து இதுகளுக்கெல்லாம் இப்ப வந்து இந்த புடலங்காய் போன்றதுக்கெல்லாம் ஹார்வெஸ்டிங் ஒரு இப்ப தக்காளி மாதிரி லேபர் அதிகம் தேவை இருக்காது. தக்காளி போன்ற பயிர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவை இருக்கு. இது மாதிரி சீசன் பார்த்து இது எல்லாமே அதிகமா 80 நாளுக்குள்ள விளையிற பயிர்கள், அதுக்கு மேல போறதில்லை. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி விவசாயத்தெல்லாம் விட்டுட்டோம். இது வந்து ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒண்ணு இது பண்றது. இன்னொன்னு வந்து இங்க வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு நான் முதல்லயே சொன்னேன். நீங்க வந்து சப்போஸ் ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்கிறவங்க 1 ஏக்கர் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல பண்ணை குட்டை மாதிரி பண்ணி அதுல வந்து நீங்க வந்து மீன்கள் விடலாம்.
அதே மாதிரி மேல வந்து இந்த செட்டு மாதிரி போட்டு அதுல கோழி இவன் ஆடும் கூட விடலாம். அந்த புழுக்கைகள்லாம் உள்ள போகையில அந்த இதுக்கு உணவு கிடைக்குது. இது சில விவசாயிகள் வந்து இதை வெற்றிகரமா பண்ணியிருக்காங்க, இந்த ஒருங்கிணைந்த பண்ணை. இது ஒரு டெக்னாலஜி மெத்தடு. காளான் அதுக்கு அடுத்தது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பண்ணையில வந்து இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம ஒண்ணு 2 லேபரை வச்சுக்கிட்டு இந்த பல் தொழில்கள் நம்ம செய்ய முடியும். இப்ப வந்து உங்களுக்கு காளானுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு உறுதியா இப்ப வந்து இப்ப அர்பன் ஏரியாவுல சில கடைகளோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த காளான் உற்பத்தி ஈஸியா நம்ம பண்ண முடியும். அதுல வந்து இது மில்க் காளான், இதெல்லாமே இப்ப 3, 4 வகைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து யூஸ்வலா நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துல மாசம் ஒரு தடவை ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இத நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் மாதிரி இப்ப நான் இங்க ஒரு லெக்சர் கொடுக்கல ஆக்சுவலி. இதெல்லாம் நடைமுறையில செய்யப்பட்டு இதுக்கான முயற்சிகள் நம்மகிட்ட இல்லைன்னு தான் என்னுடைய ஆர்குமெண்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய வேலைகள் கிடையாது. ஆனா சின்சியரா நம்ம வந்து அந்த நேரம் செய்யணும். இப்ப எப்படி மாட்டுக்கு நம்ம நேரம் தீவனம் போட்டா தான் அது நல்ல முறையில பால் கறக்கும். அது மாதிரி இதெல்லாம் எளிய முறையில நீங்க வந்து இப்ப வாரத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ பண்ணாலுமே போதும். இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கடையோட வந்து நீங்க அர்பன் ஏரியாவில தொடர்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா, இப்ப இந்த காய்கறி கொண்டுட்டு போற வெஹிக்கிள் எல்லா கிராமத்திலும் இப்ப காய்கறி வந்து வெஹிக்கிள்ல தான் எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்படியே கொண்டு போய் அதை கொடுத்துருவாங்க. இது மாதிரி இந்த மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இது மாதிரி தொழில்களை நான் வந்து எல்லாரும் எல்லா தொழில் செய்யணும் இல்லை, யார் யார் என்ன வசதி இருக்கோ அதெல்லாம் இதை எளிய முறையில நம்ம வந்து செய்ய முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கிரீன் ஹவுஸ்ங்கிறது நெட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேல இருக்கிற அந்த இது வந்து கவர் வந்து வலையா இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ்ல இருக்கும். இது மாதிரி எல்லாம் இருக்கு. இது மிஸ்ட் சாம்பர்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து முக்கியமா வந்து நீங்க நர்சரி பாத்தீங்கன்னா, இந்த நர்சரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்ப வந்து கொய்யா கண்ணு சரி, மாங்கோ கன்றுகள் சரி, ஈவன் இப்ப அர்பன் ஏரியாவில் வந்து அர்பன் இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இப்படி நிறைய இதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியா நர்சரி நம்ம வைக்கிறது இல்லை. எல்லாம் ஓப்பனா வச்சு அதுல எல்லா நோய்கள் பாதிச்சு இதுதான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நல்ல முறையில வந்து நம்ம வந்து ரெகுலர் விவசாயம் செய்யறது அல்லாம நர்சரி எளிய முறையில நம்ம செய்ய முடியும். இது ஒரு டெக்னாலஜி. இதையெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் எளிதா செய்யக்கூடிய ஒன்று. இப்ப அதுக்கு அடுத்து நான் வந்து இந்த ட்ரைலேண்ட் அதாவது மானாவாரி பத்தி முதல்ல சொன்னேன். இங்க வந்து ஒரு பிக்சர்ல வந்து ஒரு மெஷின் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் சீடு ட்ரில்லுன்னு பேர், மல்டி பர்பஸ் சீட் ட்ரில். பல்நோக்கு கொண்ட ஒரு விதைப்பான்னு வச்சுக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்கும். ஒண்ணு வந்து விதை போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும். அப்புறம் மல்ச்சுன்னு அதை அப்படியே சும்மா பொடி மாதிரி அதை மூடிடும், விதை விழுந்ததையுமே அந்த குழியில மூடிடும். அதுக்கடுத்து உரம். 3 நீங்க வந்து ஒரே ஒரு தடவை டிராக்டர் இதை இழுத்துக்கிட்டு போச்சுன்னா 3 விழுந்து மூடிக்கும். அத நேரம் அந்த குழி லேசா பறிச்சுட்டு தண்ணி எல்லாம் மழை பெய்யறதுக்கு, மழை பெய்யல அந்த தண்ணி நீங்க நின்றுக்கு. இது மூலம் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா, விதைத்தலினுடைய காஸ்ட் குறைக்க முடியுது, ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியுது. மல்ச்சுங்கிறது என்னன்னா, அந்த விதைய மூடி இருக்கிற அந்த பவுடர் மாதிரி நம்ம பல இதுகள்ல இருந்து செய்யலாம். நம்ம இதுகள்ல இருந்து அது மூடிக்கிட்டே அது ஈரத்தை கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், விதையெல்லாம் முளைக்க வரல. இது வந்து முடிச்சுட்டு நான் பக்கத்திலேயே பாருங்க அந்த ஸ்பிரிங்க்லர் இது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உளுந்து, பாசிப்பயிறு இது போன்ற இதெல்லாம் 60-70 நாள் தான். நீங்க வந்து இதை விதைச்சிட்டு 1 மழை 2 மழை மழை காலத்துல நம்ம செய்யறோம், மழையே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டிராக்டர் வாட்டர், இல்லைன்னா நம்ம பண்ணை குட்டைகள் இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுல தண்ணி எடுத்து ஒரு 2 ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் நம்ம கொடுத்தோம்னா போதும். உங்களுக்கு 800 கிலோ ஏக்கருக்கு 700 கிலோ 800 கிலோ ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் போடுறோம், யூஸ்வலா மானாவாரிக்கு நம்ம உரமே போடுறது கிடையாது. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து அதிகம் ஆகுது, ஏன்னா களை வெட்டுறதுக்கு. இதுக்கடையில அந்த பவர் வீடர்னு நான் முதல்ல காட்டினேன், சிங்கிளா பிடிச்சிட்டு இது லைன் சோயிங்னால நம்ம ஈஸியா நம்ம வந்து குறைந்த செலவுலயே வந்து நம்ம இதை பண்ண முடியும். இதுக்கு இந்த லைன் சோயிங், அப்புறம் இந்த கோட்டட் சீடுன்னு இருக்கு. அதை விதைக்கு மேல முன்ன பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல வந்து இந்த நம்ம துவரம் பருப்புக்கெல்லாம் வந்து மேல செம்மண் பூசி வச்சிருப்பாங்க. அதுதான் நத்திங் பட் கோட்டிங்கிறது. இப்ப வந்து மாடர்ன் கோட்டிங் எல்லாம் இருக்கு. அது வந்து பூச்சியும் தாக்காது, அதே சமயத்துல வாட்டரை இழுத்து கொடுக்கும். ஸோ இந்த நீங்க வந்து ஒரு 60-70 நாள்ல ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்தோம்னா போதும்.
இந்த மெக்கானிக்கல் இது மூலம் உங்களுக்கு நம்ம நார்மலா செய்யறதை விட ஒரு 40% 30% இதுல காஸ்ட் வரும். இதுல நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நானே நேரடியா செஞ்சு எனக்கு நம்பிக்கை உள்ளது. இதை நம்ம எளிதா செய்யலாம். இங்க இப்ப உங்களுக்கு வந்து பண்ணைக்குட்டை இது பண்றதுக்கெல்லாம் வந்து நிறைய இது கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. என்றைக்குமே வந்து நம்மளுடைய நிலத்துக்குள்ள விழுகிற ஒவ்வொரு சொட்டு நீரும் நம்ம நிலத்தை விட்டு போகக்கூடாது. அது ஒரு நம்ம கான்செப்ட் வச்சுக்கணும். எங்கெங்க கொஞ்சம் இறக்கமான இடம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம வாய்க்கால் எடுத்து மழை வர்றப்ப தண்ணி சேமிச்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுடைய நிலத்தடி நீரை இம்ப்ரூவ் பண்ணும். சில சமயங்களை வந்து இப்ப இந்த இது மாதிரி இது பண்றதுக்கு நம்ம ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன்ல இந்த நீரை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து நம்முடைய ஒரு பொதுவான எண்ணம் நம்முடைய சமுதாயத்துல என்னங்கன்னா, இந்த அதாவது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள்லாம் கெடுதல், அது வந்து நமக்கு வந்து நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஒத்து வராதுங்கிற ஒரு தவறான கருத்துக்கள்லாம் உண்டு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க நீங்க பாக்குறது பிடி காட்டன். பிடி காட்டன்ங்கிறது வந்து ஒரு நம்ம சாயில இருந்து ஒரு பாக்டீரியா எடுத்து அதுல இருக்கிற ஜீனை வந்து அந்த விதைக்குள் விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அது என்னன்னா அந்த பிங்க் போல் வாம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிங்க் கலர்ல இருக்கிற அந்த புழு வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாசப்படுத்துது. இந்த பிடி காட்டன் இது போடையில வந்து அதனுடைய வயிற்று அடைச்சுக்குது. அந்த புழுவனுடைய வயிற்று அடைச்சிட்டு அதனால இறந்துருது. இது 2003 தான் நம்ம வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்து அனுமதி கொடுத்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 99% நம்ம காட்டன் ஏரியா இந்தியா முழுவதும் பிடி காட்டன். ஒரு 60 கம்பெனி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஒரு 10% தான் வந்து இந்த உறிஞ்சும் பூச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. நம்முடைய பஞ்சு உற்பத்தி 200 லேக் பேல்ஸ் இருந்தது. இப்ப 370 லேக் பேல்ஸ் இந்த 15 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகி நம்ம சைனாவுக்குலாம் நிறைய இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜிஎம் அதாவது மரபணு மாற்றப்பட்ட பற்றிய கிராப்ஸ் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அது சாப்பிடக்கூடாது கெடுதல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம நம்ம பருத்தி விதையிலிருந்து அது நம்ம மாட்டுக்கு தான் வருது. இதே ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே இப்ப வேற காட்டன் கிடையாது. ரெண்டாவது வந்து சூரியகாந்தி எண்ணெய் நம்ம இம்போர்ட் பண்றோம். இந்த சோயாபீன் ஆயில் இம்போர்ட் பண்றேன் அமெரிக்காவில் இருந்தது. இது ஆஸ்திரேலியா, கனடா எங்கிருந்து வர்றதுமே நம்ம ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுல நிறைய பொருள்கள் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸினுடைய பொருட்கள் நிறைய இருக்குது. அரசனுடைய ஒரு ஒரு பாலிசி செய்யாதனால இது இருக்கு. இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம கத்திரிக்காவுல வந்து அந்த ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து தண்டு மரும் காய் துளைப்பான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கத்திரிக்காய், தக்காளி, கத்திரி பர்டிகுலர் கத்திரிக்காய் நீங்க பண்ணீங்கன்னா 60-70 ஸ்ப்ரே ஒரு 160 நாள்ல 60 தடவை மருந்து அடிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க. பட் இந்த ஜீன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து 4 வெரைட்டி நம்ம கத்திரிக்காயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. இதை யாருமே இப்ப வந்து அந்த அரசனுடைய கொள்கையினால் அதை வெளிவிடல. அதே சமயத்துல பங்களாதேஷ்ல இன்றைக்கு வந்து அந்த பிடி பிரிஞ்சால் கத்திரிக்காய் இது பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 60-70% அவங்க வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு எவாலுவேட் பண்றதுக்காக மதிப்பிடுறதுக்காக நான் 3 தடவை பங்களாதேஷ் போய் அங்கிருந்த விஞ்ஞானிகளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண அதை எவாலுவேட் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து நம்ம அந்த ஜிஎம் கிராப்ல நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும். அது இனி கவர்மெண்ட்னுடைய ஒரு கொள்கை தான் அதை டிசைட் பண்ணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இது மாதிரி ரொம்ப வரிசை நடவு போட்டு ட்ரிப் இரிகேஷன் இதுல வந்து இன்டர் கிராப் நம்ம செய்யலாம். இதெல்லாம் செய்யல வந்து நீங்க ஈஸியா 2 டைம்ஸ் ஈல்ட் இன்க்ரீஸ் நம்ம பண்ண முடியுது. இது ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், மொபைல் ஸ்பிரிங்க்லர் இது எல்லாமே அங்கங்க நீங்க தூக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் அவனுடைய எதிர்காலம். இதுல நீர் தேவையில நீங்க கடலைக்கு சோளத்துக்குலாம் இப்ப ஸ்பிரிங்க்லர் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இது நிறைய சப்சிடியில் கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம ஓங்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். தென் அப்கோர்ஸ் இப்ப ஆட்டு பண்ணை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. இது வந்து நம்ம ஊர் படம் அல்ல, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு படம் போட்டேன். இது வந்து இப்ப செம்மறி ஆடுகள், கோட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஷெட்டில் வைக்கலாம்னு சொல்றாங்க. அதுல வந்து லாபம் வருதுங்கிறாங்க, சில பேர் வரலைங்கிறாங்க. என்னோட இது என்னன்னா இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து குறிப்பா நம்ம இந்த கொங்கு ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
நம்ம மேய்ச்சல் நிலங்கள் இன்னும் நிறைய இருக்கு. காங்கேயம் பகுதி, வெள்ளகோயில் பகுதி இங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொழுக்கட்டை கிராஸ் இது இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி வெற்றிகரமா கொண்டுட்டு போறதுன்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் உங்களுக்கு வந்து மேய்ச்சல் நிலம் இருந்ததுன்னா, அது ஒரு நம்ம 20 இதா நம்ம டிவைட் பண்ணிடணும். அரை ஏக்கர் உதாரணத்துக்கு. திருப்பி இந்த கிழவு முள்ளையே நம்ம நட்டு வந்து ஈஸியா வந்து 20 பிளாட்டா நம்ம பண்ணிடலாம். இங்க வந்து நம்ம இருக்கிற கிணத்து தண்ணியோ ஒரு டேங்க் மூலமோ இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க அந்த ஒவ்வொரு பிளாக்கா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா ஒரு 20 நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இது பண்ணாலே உங்களுக்கு லேசா முளைச்சு வந்துடும். நான் வந்து வெய்ய காலத்துல சொல்றேன். அப்ப வந்து இந்த ஆடுகளை நீங்க வந்து இப்ப ரொட்டேஷன்ல 20 பிளாட்ல நீங்க வந்து இப்ப 70, 80 ஆடு இருந்ததுன்னு ஈஸியா நம்ம வந்து அந்த பிளாட் முறைப்படி வந்து வருஷம் பூரா அதுக்கு என்னன்னா அங்க இருக்கிற புல்லு வயிறு நிறைய விட அந்த மேய்ஞ்சிட்டு வந்தா அது ஒரு ஹெல்த்தியா இருக்கும். அதோட நம்ம மற்ற உணவுகள் கொடுக்கலாம். இது வந்து நான் ஒன்லி வறட்சி காலத்திலேயே மட்டும்தான் சொல்றேன். இங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய மேய்ச்சல் நிலங்கள்ல வெல்வேல்னு வேளாமரம்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு சம்மர்ல பாத்தீங்கன்னா அந்த வேளாங்காய்கள் விழுந்து ஆடு நல்லா சாப்பிடும். சோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்ப வந்து அந்த வெல்வேலு அதே மாதிரி அந்த தலைகள் ஆடுகள் வந்து பாடரா உணவை எடுக்கிற தலை மரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நட்டுட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு ஒரு ஆண்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி, ஆனா ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிய முறையில நம்ம வந்து அப்ப வந்து அதனுடைய உணவு தேவை பாதிக்கு மேல குறைக்க முடியும். ஆனா உங்களுக்கு வந்து மழை காலத்துல உங்களுக்கு அந்த தேவை இருக்கிறதில்ல. இது மாதிரி சில மெத்தேடுகள் இதை வந்து நான் குறிப்பா இப்ப இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சருக்கு கூட நான் வந்து கொண்டு போய் பிரசன்ட் பண்ணினேன். அவங்க புதுசா பொறுப்பேற்ற பொழுது இதையெல்லாம் பாலிசியா கொண்டுட்டு வாங்கினேன். அடுத்து வந்து இப்ப நம்முடைய பிளான், அதாவது நம்ம பயிர் செய்யும் முறைகள் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா மாமரம் நட்டா பெருசு பெருசா இருக்கு. இப்பவெல்லாம் வந்து இது வந்து க்ளோஸ் பிளான்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க முதல்ல 5 மரம் இருக்கிற இடத்துல இப்ப வந்து நீங்க 8 மரம் வைக்கலாம், 10 மரம் வைக்கலாம். இது மாதிரி வந்து அந்த பிளான்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இப்ப மாறிடுச்சு. அதுல வந்து நீங்க அந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம உறுதியா பார்க்கணும். அதே மேல வந்து அந்த டாப் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில இருக்கு. நீங்க வந்து இப்ப ஜல்கான்ல வந்து ஜெயின் இரிகேஷன் பண்ணைக்கு நான் போயிருந்தேன். அங்க வந்து ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய நீங்க நல்ல முறையில நம்ம அதுக்கு உரம் கொடுத்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு மேங்கோவெல்லாம் அதை நீங்க செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் எந்த வருஷமே உங்களுக்கு வந்து ஃபெயிலியூர் ஆகாது. பட் இதுக்கு அகைன் மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பசுமை கூடங்கள்ல வந்து வேளாண்மை செய்யறது இப்ப ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அன்னூர் பக்கமெல்லாம் நிறைய சப்சிடி எல்லாம் கொடுத்தாங்க. லேட்டஸ்டா எனக்கு என்னன்னு தெரியல. இதுல என்னன்னா இது வந்து சில இடங்கள்ல செஞ்சு ஃபெயிலியூர் ஆனது காரணம் வந்து மார்க்கெட்டை யாரும் ஸ்டடி பண்ணல. நீங்க என்னைக்குமே வந்து எந்த ஒரு பயிர் செய்யணும்னாலும் முதல்ல எங்க மார்க்கெட் இருக்கு, எந்த சீசன்ல இருக்கு, என்ன விலை கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இப்ப நிறைய தக்காளி போடலாம், மிளகாய் போடலாம். இந்த கேப்சிகம்னு பெரிய மிளகாய் இருக்காது. இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம பசுமை கூடங்கள்ல செய்ய முடியும். இப்ப நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம பெரிய பரப்புக்கு விவசாயம் பண்ண வழி இருக்காது. சோ அதனால வந்து இப்போ 1 ஏக்கர் பசுமை கூடங்கள்லாம் இதுல வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம எளிதா வந்து இதுல வந்து 2, 3 பகுதியா பிரிச்சு காய்கறிகளை விட வச்சு மார்க்கெட் ஸ்டடி பண்ணி கொண்டுட்டு போகணும். அதை நான் எப்பவுமே உங்களுக்கு முக்கியம் சொல்லுவேன். அது என்னன்னா இதுல எல்லாம் நமக்கு வந்து இதுல எல்லாம் கொஞ்சம் கடின இதுல பெரிய உழைப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க வந்து வீடு வர்றது குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் போடுறது ஸ்ப்ரேல கொடுத்துடலாம், இல்லைன்னா ட்ரிப் மூலம் கொடுத்துட்றோம். எல்லா வேலையுமே வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ்ல லேபர் குறைஞ்சுதான் இருக்கு. நீங்க ஒரு 2 தடவை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ குறைந்த நீரை வச்சுக்கிட்டு 1 ஏக்கருக்குள்ள அதிக வருமானம் எடுக்கணும்னா இந்த மெத்தடுக்கெல்லாம் நம்ம எளிதா போகலாம். அப்புறம் இன்னொரு சிறிய தொழில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணா, இப்ப கோயம்புத்தூர் பக்கம் நகரங்கள் இருக்கிற இடங்கள், அது தாலுக் ஹெட் குவார்டர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இது மாதிரி சின்ன டவுனா இருந்தாலும் சரி, அங்க வந்து உங்களுக்கு கீரை தேவை நிறைய இருக்கு. இப்ப வந்து நீங்க டவுன் பக்கத்துல ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்ததுன்னா நீங்க கீரை நல்லா பயிர் செய்யலாம். கீரை பயிர் செய்ய அகைன் இதுல மார்க்கெட்டிங் தான். இப்போ ஒரு 10 வகை கீரை நீங்க பயிர் செய்யுங்க. முளைக்கீரை எல்லா கீரையும் இருக்கு. அது வந்து நீங்க ஆள் வச்சு
முந்தின நாள் நைட் ஈவினிங் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பண்டில், ₹1 பண்டில், இது மாதிரி ஒரு 500 1000 பண்டில் நம்ம வச்சுட்டோம். அடுத்த நாள் வந்து ஒரு 3 வீலர்ல கொண்டு போய் அந்த ஒரு வந்து இந்த ரீட்டைல் ஷாப், சின்ன சின்ன அண்ணாச்சி கடை இருக்கு, நேர் சப்ளை பண்ணிடலாம். இதுல வந்து இப்ப கோயம்புத்தூர் பக்கத்தில் இருகூர்ல வந்து ஒரு விவசாயி ரொம்ப வெற்றிகரமா இத பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாடல்லாம் வந்து வெற்றி அடைந்த மாடல்கள். அதனால நம்ம வந்து இது மத்த இடத்துலயும் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்புறம் நான் கடைசியா வந்து ஏன்னா வேளாண்மை பற்றி இன்னும் நம்ம நிறைய சொல்ல முடியும். நான் வந்து இன்னொரு ஒரு 3 4 மணித்துளிகள்ல முடிச்சிடுறேன். இப்ப சமீபத்துல வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் நிறைய நம்ம வந்துட்டு இருக்கு. அதுக்கு மத்திய அரசு, இது வந்து தமிழக அரசு, நபார்டு, இப்படி 4 5 ஏஜென்சிக்கு அதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 1000 விவசாயிகள் வரல இதுல மெம்பர் ஆகலாம். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு அதான் பேர் வச்சிருக்காங்க. இதுல வந்து ஷேர் போட்டு அதுல வந்து இதுக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கான உதவிகள்லாம் வந்து இந்த சப்போர்ட்ல கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு 50 60 கம்பெனி செயல்பட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் அது பெரிய அளவுல கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல மெம்பர் ஆகி, அதாவது காமனா வந்து உங்களுக்கு விதைகள்லாம் வாங்கிக்கலாம். இது பயிர் செய்யும் முறையை வந்து ட்ரைனிங் மூலம் கொடுக்குறாங்க. இத இங்க வந்து டேப்பியோக்கா பாத்தீங்கன்னா, குச்சி கிழங்கு ஒரு பெண் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுலயே அந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனிலேயே ப்ராசஸும் பண்றாங்க. இங்க பாருங்க, ஒரு பொருளை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நான் சிப் மேக்கிங் பண்ணலாம், வேற எந்த இது வேணாலும் பண்ணலாம். இது பாருங்க, அவங்க வந்து கடைசியா வந்து இந்த பொருள்கள்ல இந்த மரச்செக்கெண்ணெய் இது மாதிரி, அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு 50 ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இருந்தாலும் இந்த பொருள்களை வந்து இந்த உன்னதம்னு ஒரு சின்ன மார்க்கெட் வச்சிருக்காங்க இவங்க பொருள்களை விற்கிறதுக்கு. இல்ல எந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில இருந்து எக்ஸஸ் இருந்தா இன்னொரு கம்பெனிக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது சிவகிரியில இது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கோவையிலையும் கூட வந்து இந்த உழவர் சந்தையில இப்படி ஒரு மார்க்கெட் இருந்து லேட்டஸ்டா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இப்படி மார்க்கெட்டிங்ல ட்ரைனிங் கொடுத்து இதை இப்ப ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஐ திங்க் இதோட என்னுடைய இந்த ஸ்லைடு முடிஞ்சிருது. நான் இன்னும் ஒரே 1 or 2 மினிட்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சில நம்ம லோக்கல் மெத்தட்ஸ் நீங்க வேளாண்மையில இந்த மாற்றங்களை கொண்டுட்டு வரலாங்கிறது ஒண்ணு. 2வது வந்து இப்ப வந்து 2வது வந்து இப்ப நீங்க பெரிய அளவுல விவசாயம் பண்ணணும். இப்ப 100 ஏக்கர் வந்து நான் மேங்கோ பண்ணணும், ஒரு 30 ஏக்கர் வந்து கொய்யா பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் மாதிரி அதுக்கு வந்து முதல்ல டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண, டிபிஆர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல என்ன கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம பிளான் பண்ணணும், இது எங்க மார்க்கெட் பண்ணணும், இது மாதிரி வந்து கொஞ்சம் வசதி மிக்கவங்க, அதிக ஏரியா உள்ளவங்க, கமர்ஷியல்லாம் பெரிய அளவுல கமர்ஷியல் ஸ்கேல்ல பண்ணலாம். இப்ப பொள்ளாச்சி பக்கத்துல மேங்கோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பரும் கூட இப்ப வந்து நம்ம இது இந்த ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க தங்கவேல் அவங்க வந்து இப்ப கொய்யா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பெரிய அளவுல செய்யக்கூடியவங்க அதையெல்லாம் மெக்கனைஸ் பண்ணி வரிசை நடவு போட்டு மார்க்கெட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணையில நம்ம பெரிய ப்ராஜெக்டுக்கு ஈஸியா போகலாம். இப்ப வந்து வேற தொழில் செய்யறவங்க அதிக பணம் இருக்குதுன்னா இதுல போட்டு நம்ம செய்ய முடியும். இது அப்புறம் அதெல்லாமே இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனில வந்து சில எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க. இப்ப மிடில் ஈஸ்டுக்குலாம் நீங்க பாத்தீங்க இந்தியன்ஸ் நிறைய இருப்பாங்க. அங்க வந்து தக்காளி, கத்திரிக்காய், ஸ்பெஷலைஸ்டு நெல் வகைகள், இப்ப வந்து ஒரு சன்ன நெல் ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப நீங்க சென்னை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்க ஒரே குறிப்பிட்ட நெல்லை விளைவிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி நேர ஏர்போர்ட்டுக்கு போய் இந்த மிடில் ஈஸ்டுக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கும் எல்லாமே வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா, இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். வேளாண்மைங்கிறது ஏதோ நம்ம வந்து மார்னிங் தோட்டத்துக்கு போறோம், ஈவினிங் போய் பார்த்தாங்கிறதே கிடையாது. நீங்க ஒரு பெட்டி கடை வைத்திருப்பவர்கள் எப்படி காலையில 6 மணிக்கு திறந்தா நைட் 10 மணிக்கு மூடுறாங்க. அது மாதிரி நம்ம வேளாண்மை வந்து மானிட்டரிங், அதனுடைய மேற்பார்வை வந்து மிக மிக முக்கியம். நல்ல மேற்பார்வை இருந்தாலே நம்ம காஸ்ட் ரொம்ப குறைக்க முடியும். இதுல வெற்றி பெற்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா பொதுவான எண்ணம் வந்து நம்முடைய
ஒரு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி வேளாண்மையில வந்து பெரிய அளவுல வந்து லாபம், பெரிய அளவில் லாபம் நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்க வந்து டெஃபினட்டா 20% ஒரு ரிட்டர்ன் வரக்கூடிய தொழிலா நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதுல நம்ம உறுதியா வெற்றி அடைய முடியும். ஒரு சில வருஷங்கள்ல ஃபெயிலியூர் ஆனா அடுத்த சீசன்ல நம்ம வந்து அதை வந்து எளிதா வந்து அந்த லாபத்தை உயர்த்திக்க முடியும். இதுதான் சில கருத்துக்கள். நான் வந்து அது மட்டும் இல்லாம வந்து கிட்டத்தட்ட பல நாடுகளை நான் பார்த்திருப்பேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து கென்யா, தென் யுகாண்டா போன்ற நாடுகள்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே விவசாயம் வந்து எங்க நல்ல மேற்பார்வை இருக்குதோ அங்கெல்லாம் வெற்றி. இப்ப நீங்க ஜப்பான் நல்ல அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளம் வந்து ஒரு 500 ஏக்கர் ஒரே ஸ்ட்ரெச்சா போட்டுருப்பாங்க. அங்க எல்லாமே மெக்கனைஸ்டு ஃபார்மிங். அது நமக்கு வெற்றிகரமா போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இத்தோடு நான் வந்து என்னுடைய பிரசன்டேஷனை நிறுத்திக்கிறேன். நம்ம மறுபடியும் இன்டராக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. ராஜசேகர். ஹலோ. அதுக்குள்ள ஒரு டெக்னிக்கல் இடையூறு ஆயிடுச்சுங்க. நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நிறைய கேள்விகளை தாண்டி நிறைய பாராட்டுகளும் நம்ம சொந்தங்களிடம் இருந்து அருமையான ஒரு செஷன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால நான் உடனடியாக கேள்விகளுக்கு சென்று விடுகிறேன். ஆமாங்க. இப்ப வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும், அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை சார்ந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய ஒரு கருத்து என்னங்கன்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கிறத நம்ம ஏற்கனவே அந்த காலத்துல பண்ணினதுதான். பின்னாடி ஜனத்தொகையெல்லாம் வளரையில வந்து அந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் நம்மளுடைய இயற்கை உரங்கள்ல இருந்து போதிய தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, மற்ற உரங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து உலக அளவுல அது ஒரு தொழில்நுட்பத்துல வந்து லீப் ஃபார்வர்ட் ஒரு பெரிய ஜம்ப் வந்ததுங்க. இப்ப வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கொஞ்சம் நிறைய தவறான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குறாங்க. காரணம் என்னங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு ஏக்கர் நெல்லுன்னா 40 கிலோ தலை சத்து வேணும், 30 கிலோ மணி சத்து, சாம்பல் சத்துன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு. இதுல வந்து நீங்க வந்து இப்ப 100 கிலோ நம்ம மாட்டுச்சாணம் மக்கிய தொழு உரம் போட்டாலும் அதுல வந்து 2 கிலோ தான் நைட்ரஜன் கிடைக்கும். அதே மாதிரி 1 கிலோ சாம்பல் சத்து, 1 கிலோ இது கிடைக்கும். அப்படிங்கிற நீங்க வந்து இப்ப 40 கிலோன்னா உங்களுக்கு வந்து 2000 கிலோ வந்து உங்களுக்கு மக்கிய தொழு உரம் தேவை. இந்த 2000 கிலோல இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல மாடு ஆடு வச்சிருந்தோம், அதே பட்டியா வச்சிருந்தோம், அதை மாட்டை கொண்டு போய் நிலத்துல கட்டுவோம், அது யூரின் போகி இப்படி இயற்கை உரங்கள் இருந்தது. இன்றைக்கு வந்து நம்ம பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் மாடுகள் வச்சிருக்கிறோம். அது போதிய சாணம் இதெல்லாம் கொடுக்க முடியாது ஒன்று. ஸோ போதிய இயற்கை உரங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கு கிடைக்காது, நம்பர் 1. 2வது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இது பண்ணுங்கல இப்ப 2000 கிலோன்னு நீங்க 4 ட்ரிப் அடிக்கணும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்னைக்கு அதிகம், மார்க்கெட்ல வந்து இயற்கை உரங்கள் கிடையாது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் அடிப்படையான ஒண்ணு. தென் 2வது வந்து உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் டெவலப் ஆகல. ஆர்கானிக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சில கடைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கடைகள்ல வந்து அவங்க பெரிய அளவு பிரைஸ் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே போனீங்கன்னா அங்க வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட். அது கொடுத்து வாங்குற பெர்சன்டேஜ் வந்து ஒரு 10% கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு போதிய அளவு பிரைஸஸும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து சின்ன நாடுகள் இப்போ நார்வே, ஸ்வீடு இந்த மாதிரி பணக்கார நாடுகள்ல அவங்க மொத்த ஜனத்தொகையை 5 மில்லியன் 50 லட்சம் 60 லட்சம் தான். அங்கெல்லாம் அவங்க வெற்றிகரம்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நீங்க உதாரணம் நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை போடுறது. காரணம் என்னங்கன்னா அங்க வந்து வேற இருக்கிறத அவங்க 60 லட்சம் தான் மக்கள். அதனால டெய்ரி இருக்கு, இதெல்லாம் வேண்டிய பொருள்கள்லாம் இருக்குது. பட் இந்தியா உங்களுக்கு தெரியும் 1400 மில்லியன் 140 கோடி மக்களுக்கு வந்து நம்ம அதை பெரிய வெற்றி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. போதிய இயற்கை உரங்கள் கிடையாது. 2வது டிரான்ஸ்போர்ட் காசு அதிகம், மார்க்கெட் கிடையாது. இது ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜா நீங்க செய்யலாம். சில கடைகளோட நீங்க ஒப்புதல் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த சீசன் நான் இவ்வளவு கொடுக்க முடியும்
அப்படிங்கிற சிறிய குவான்டிட்டிஸ் கொடுக்க. நீங்க சென்னை பொறுத்தளவில் வந்து நீங்க மயிலாப்பூர், டி நகர், சில இடங்கள்ல மேங்கோ அந்த சீசன்ல ஆர்கானிக் மேங்கோன்னு சில ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருப்பாரு. அவர் வந்து ரெகுலரா வந்து ஒரு மாசத்துக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு வர்ற மாதிரி வந்து அந்த மார்னிங் வந்து சோ கால்டு மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் மிடில் கிளாஸ், ரிச் கிளாஸ் இவங்க மட்டும்தான் வாங்குறாங்க. அதனால வந்து அது ஒரு தொழில்நுட்பம், அது நல்ல தொழில்நுட்பம். அதுல வந்து உங்களுக்கு ஆர்கானிக் மெனியூர் போடுறதுனால சாயில்ல வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கும். மைக்ரோபியல், அதாவது இந்த நுண்ணணுக்களுடைய நுண்ணுயிர்களுடைய வேலையெல்லாம் இருக்கும். பட் அதே சமயத்துல ஃபெர்டிலைசர் போடுற வேளாண்மை நம்ம ஒதுக்க முடியாதது, மோசம்னு நிறைய பேர் தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் ஹெக்டேருக்கு 300 கிலோ என்பிக்கு அவங்க போட்டுட்டு விவசாயம் பண்ண முடியுது. அப்பதான் 8 டன் வீட் பெர் ஹெக்டேர் எடுக்கிறாங்க. நம்ம எல்லாம் இன்னும் 3 டன் 2 டன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க வந்து அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட் டிஃபைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் அதுபடி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகலாம். பட் நீங்க அந்த ஒரு சிறிய அளவுல பண்ணலாம். அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க ஆர்கானிக் விவசாயங்களை பத்தி. அடுத்ததாக ரெட் சாண்டல்வுட், சிகப்பு சந்தன மரங்கள், அது எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணலாம், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெரிவிக்குமாறு கேட்டிருக்கேன். ஓகே, அந்த ரெட் சாண்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய மரம் தான். அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை பல உபயோகத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு நீங்க நல்ல முறையில உறுதியா செய்யலாம். அந்த திருட்டுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப வந்து உங்களுக்கு சந்தன மரம், ரெட் சாண்டர்ஸ் இதுகளுக்கு எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே அதுதான். எங்க இருந்தாலும் திருடிக்கிட்டு போயிடுறாங்க நல்ல விலை விற்குதுன்ட்டு. நான் இது பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து டாக்டர் பார்த்திவன், முதல்வர், ஃபாரஸ்ட் காலேஜ், மேட்டுப்பாளையம். நீங்க யாரு போனா என்னுடைய நம்பர் கொடுத்துருங்க. நான் அவர்கிட்ட நீங்க போய் அங்க போனீங்கன்னா தெளிவா எல்லா விளக்கங்களும் கேட்டு நாத்துகள் எல்லாமே நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். நான் அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். இந்த மரங்கள் நீங்க எது வளர்க்கணும்னாலும் மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி நிலையத்துல அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஞ்ஞானி. அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவருடைய போன் நம்பர் என்ன இருக்கு, அவங்க திரு ராஜசார் அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பின்னாடி. நீங்க வந்து அந்த அதனுடைய அதாவது அந்த கல்டிவேஷன் முறைகளெல்லாம் நீ அங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் யூனிவர்சிட்டியுடைய இது இருக்கு, போர்ட்டல் இருக்கு, அதுலயும் அந்த அதனுடைய டீடைல்ஸ் இருக்கு. ஆனா நல்ல நல்ல மரம் தாராளமா வளர்க்கலாம். ஓகே ஓகே. இப்ப அடுத்ததாக நம்மளது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில நிறைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள், செமினார்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி பயிற்சி பட்டறைகள் நடக்கும் பொழுது அதனுடைய தகவல்களை எங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதாவது தகவல் இதுல நம்ம பதிவு செய்யணுமா, அல்லது அது எப்படி அதுல இருந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கோம். அங்க வந்து அதாவது இயக்குனர் விரிவாக்கம், வேளாண் விரிவாக்கம்னு அவருக்கு வந்து நீங்க எழுதுனீங்கன்னா அங்கேயே வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றதுங்கிறது அவங்க ஒரு யூனிட் இருக்கு. அதுல வந்து நீங்க கடிதம் மூலம் இது பண்ணலாம். யூனிவர்சிட்டியுடைய போன் மூலம் போய் இது பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து தொலை தூர கல்வின்னு டைரக்டர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய வந்து 3 மாசம் ட்ரைனிங்கு, 2 வார ட்ரைனிங், 6 மாசம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க ஒரு 2-3 முறை நேர்ல ட்ரைனிங் போனா போதும். இது தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மையங்கள் எங்க இருக்குதோ ஒவ்வொரு இடத்துக்கு தேவை அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க திரு ஆனந்தராஜா நம்ம இதுல பங்கெடுத்திருக்காரு. நீங்க வந்து அவருகிட்ட இதை பற்றியெல்லாம் அவர் அந்த கேவிகேவில ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு கோவையில தான் இருக்காங்க. அவங்களுடைய இது ஒண்ணா இது வந்து எங்கெங்க இப்ப எந்த இந்த நாட்டுக்கள்லாம் எங்க கிடைக்குது என்னென்னங்கிறதெல்லாம் அவரு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. நம்ம குரூப்லயே அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, அதை நான் வந்து சொல்லி விரும்புறேன். நீங்க வந்து நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போய் அதுலயே எல்லா விவரம் இருக்குது. இயக்குனர் விரிவாக்கம், இயக்குனர் தொலைதூர கல்வி, மறுபடியும் அந்த ஒவ்வொரு பயிர் செய்யும் முறைகள்லாம் அதுலயே இருக்கு. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பண்ணி. ஓகே ஓகே. சொந்தங்களே, நம்மளுடைய சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட ட்ரைனிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத நம் சொந்தம் ஆனந்தராஜ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு.
dee@tnau.ac.in இந்த முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய பயிற்சி பட்டறையோ அல்லது கருத்துரங்கங்கள் நடந்த விஷயத்த வந்து எனக்கு பதிவு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சீங்கன்னா அவங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு விஷயங்கள் அனுப்புவாங்க அப்படின்றது அவர் பகிர்ந்திருக்காரு. இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல. நன்றி ஆனந்த். அடுத்ததாக அதே மாதிரி மேட்டுப்பாளையம் பத்தின லிங்க்கும் நமது இளஞ்செழியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. மேட்டுப்பாளையம் அக்ரி சம்பந்தப்பட்ட ஃபாரஸ்ட்ரியோடைய வெப்சைட் லிங்க்கும் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து விவசாயம் சார்ந்த படிப்பு பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கும் திரு ஆனந்தராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்டருடைய இமெயில் ஐடியை ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஸோ நம்ம சொந்தங்கள் வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங், எஜுகேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் உங்களுடைய மின்னஞ்சல்ல இருந்து இதுல கொடுத்திருக்கக்கூடிய சேட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உரிய தகவல்கள், ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி நிறைய சொந்தங்கள் சரி சொல்லுங்க. இல்ல அந்த www.tni.ac.in போர்ட்டலே இருக்கு. அதுலயே எல்லா தகவலும் கிடைக்கும். மறுபடியும் நம்முடைய நண்பர் ஆனந்தராஜ் என்னோட இமெயிலையும் கொடுங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க மேட்டுப்பாளையம் போய் அவங்க முதல்வர்கிட்ட இப்படி நான் அனுப்பிச்சான்னு சொன்னீங்கனாலே போதும், அவரு ரொம்ப எல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே, கண்டிப்பா, மிக்க நன்றிங்க. அடுத்ததாக நிறைய சொந்தங்கள் வந்து தென்னை மர சாகுபடியில குறிப்பா வந்து நம்ம ஊடுபயிராக பாக்கு போடுவதற்கு என்ன முகாந்திரம், எப்படி நம்மளுக்கு அது ஒரு லாபகரமான தொழிலாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும், அதே மாதிரி தென்னை மரத்திலேயோ அல்லது பாக்குலேயோ அந்த பூச்சி தாக்குதல் இருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி தென்னை மற்றும் பாக்கு சாகுபடிகள் கலந்த விஷயங்கள்ல நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அதை பத்தின கொஞ்சம் விரிவான விளக்கங்கள் கொடுக்குமாறு கேட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு தென்னை எப்பவுமே கொஞ்சம் ஏற்றம் இறக்கு இருக்கு அதனுடைய விலையில. உங்களுக்கு போன வருஷமெல்லாம் தேங்காய் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ் 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்குது. இப்ப பாத்தீங்கன்னா 8 ரூபா 9 ரூபாய்க்கு விற்குது. அதனால வந்து இப்ப சமீப காலங்கள்ல வந்து தென்னைக்கு எப்பவுமே வந்து அது ஒரு 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 வகையான பயிர் தாங்க. சில சமயம் லாபம் இருக்கும், சில சமயம் கொஞ்சம் விலையெல்லாம் குறையும். இப்ப வந்து அந்த தென்னை மரங்களுக்கு இடையே வந்து பாக்கு வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய. அந்த பாக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நீங்க வந்து எளிதா வந்து நம்ம மேட்டுப்பாளையம் பல்கலைக்கழகத்தில் இந்த டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து சாகுபடி முறைகள், நம்ம கூகுள்ல போனாலும் சாகுபடி முறைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது பாக்குக்கு. அதை வந்து தென்னை மரத்துக்கு இடையிலேயே நீங்க போடலாம். இது இன்னொரு இது சம்பந்தமா நான் உங்களுக்கு அனுப்புற டாக்டர் VM சீனிவாசன், அவர் வந்து ஒரு உளவியல் நிபுணர், இப்ப ரிட்டையர் ஆகிட்டு அவர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நடைமுறை சிக்கல்கள்லாம் சில விவசாயி கேட்டாங்க, நான் அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தேங்க. நான் உங்களுக்கு வந்து அவருடைய போன் நம்பரும் அவருடைய நேம் எல்லாம் விவரங்கள் கொடுக்குறேன். அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணாலே எல்லாம் சொல்லுவார். நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து ரிட்டையர் ஆன பேராசிரியர், அவர் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் சொல்லுவாரு. நீங்க அந்த இதுபடி கேட்கலாம். யூனிவர்சிட்டியில வந்து இந்த பாக்க ஆராய்ச்சி அவ்வளவு அதிக பண்ணலைங்க. ICR சிஸ்டத்துல தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் நிறைய பண்றாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். பட் நீங்க இமீடியட்டா வேணும்னா நாங்க பேராசிரியர் சீனிவாசனுடைய நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க. அவரை நீங்க தொடர்பு கொண்டா இது பண்ணலாம். ஆனா வந்து இப்ப நல்ல முறையில அது லாபகரமா வந்துகிட்டு இருக்கு. அது வந்து அந்த நாத்துக்கள் எங்க கிடைக்கும், அதனுடைய வளர்ப்பு முறைகள் எல்லாமே அவர்கிட்ட வந்து நம்ம அவரையும் கூட ஒரு சின்ன நோட் எழுதி எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். கண்டிப்பா. அடுத்ததாக கரும்பு சாகுபடியில சிலர் வந்து ரிங் பிட் முறையிலேயோ அல்லது காக்பிட் முறையிலேயோ சாகுபடி செஞ்சா நிறைய ஈல்டு கிடைக்கும், சாகுபடி நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும், ரிங் பிட் மெத்தட் அல்லது காக்பிட் மெத்தட்ங்கிறது? சரி, அடிப்படையில வந்து கரும்பு சரி மற்ற பயிர்களுமே சரி, அதாவது வந்து நம்ம இந்த நடவு முறைகளை எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அந்த ரிங் மெத்தட் போடலாம், இல்ல வரிசை போடலாம். அது என்னங்கன்னா அதனுடைய இந்த இடைவெளி வந்து சன்லைட், நம்முடைய சூரிய ஒளி, காற்று இதுகெல்லாம் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த அமைப்பு. அப்புறம் வந்து நம்ம போடுற நம்ம உரங்கள் வந்து அவருடைய வேர்களுக்கு எளிதா நம்ம போடுற மாதிரி இருக்கணும்.
அப்படி இருக்கையில வந்து அப்புறம் மூன்றாவது என்னன்னா, இப்ப வந்து நடவு முறை வந்து இந்த ரிங் மெத்தடுக்கெல்லாம் வந்து நமக்கு இன்னும் மெஷின் கிடையாது. இந்த வரிசை நடவுக்கு வந்து இப்ப வந்து நான் அந்த சீடு ட்ரில்னு ஒண்ணு காமிச்சேன். நீங்க மெஷினே கட் பண்ணி அதே வரிசையா நட்டுட்டு அதையே மூடிடும். அந்த மெத்தடெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கு வந்து சில நன்மைகள் இருக்கு, சில இடைஞ்சல்கள் இருக்குது. நம்ம வந்து எது வேணுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்றது. அதுல வந்து ஒண்ணு இதுல நம்ம அவங்க அதுக்கு மேல வேணும்னா நம்முடைய இது வந்து நம்முடைய ஆராய்ச்சி நிலையங்கள் 3-4 இடங்கள்ல இருக்குது. கடலூர்ல இருக்குது. தென் வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம கோவையிலயுமே வந்து நம்ம பெரிய ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அங்க நம்ம தொடர்பு கொண்டோம்னா அவங்க அந்த வெப்சைட்லயே எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை நம்ம அதை எடுக்கலாம். ஏன்னா கரும்பை பொறுத்தளவுல வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வெரைட்டி க்ரோ பண்றாங்க. எல்லா மெத்தடுமே வெற்றிகரமா நடத்தணும். நம்முடைய மேனேஜ்மெண்ட் தான் அதுல முக்கியம். பட் நார்மலா வந்து இந்த வரிசை நடவு போட்டு ட்ரிப் போடுறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் நல்ல எஃபெக்டிவ். ஓகே. அடுத்ததாக முக்கியமா இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த வேளாண்மை நம்ம எதிர்காலத்துல எவ்வாறு இருக்கும், அதற்குண்டான ஏற்பாடுகள் நம்ம இப்ப இருந்து எடுக்கலாமா, அதற்குண்டான உங்க அறிவுரைகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அதான் ஒருங்கிணைந்த வேளாண்மைங்கிறது வந்து கட்டாயம் எல்லாரும் அதை முயற்சி செய்யணும். ஏன்னா வந்து நமக்கு லேபர் இல்லை, செய்ய முடியலன்னு தான் நிறைய விட்டுடுறாங்க. இப்ப வந்து ஒரு 5 மாடு பால் கறக்குது, ஒரு 40 செம்மறி ஆடுகள் இருக்குது. மறுபடியும் நீங்க வந்து அதாவது வந்து நம்ம மானாவாரியில ப்ராப்பரா நான் சொன்னபடி நீங்க உளுந்து இது போடுறது, அதே மாதிரி இரிகேஷன் இருந்ததுன்னா இப்ப மக்காச்சோளத்துக்கு போகலாம். இப்படி பல பயிர்கள் பல உப தொழில்கள் இருக்கையில தான் வந்து உங்களுக்கு ரிஸ்க் குறையுது. ஒண்ணு வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த கடந்த சில ஆண்டுகளா வந்து மக்காச்சோளத்துக்கு வந்து இது வந்து படைப்புழுன்னு ஒண்ணு பாதிச்சிருச்சு. ஈல்டெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. அப்ப வந்து உங்களுக்கு மற்ற உபதொழில்கள் இருந்தா ஒண்ணுல இன்கம் போனாலும் கூட இன்னொரு இன்கம் உங்களுக்கு வந்து காப்பாத்து, இல்லைன்னா நம்ம கடனாளி தான் ஆகணும். ஸோ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது வந்து நம்ம முதல்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த ஆடுகள் வைங்க, ஆடுகள் 10 ஏக்கரை நம்ம வந்து 20 பிளாட்டா பிரிச்சு நல்லா வேலி போட்டுட்டா உள்ள நம்ம விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட வேண்டியது. அதுக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு வந்து ஒரு வேலைப்பாடு இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு 5 மாடு 4 மாடு பால் கறக்குதுன்னா இப்ப மில்கிங் மெஷின் எல்லாத்துக்குமே ஈஸியா அவைலபிளா இருக்கு. அதனால வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் நம்ம செய்யணும். ஆனா நம்முடைய மேற்பார்வை அது இருக்கணும். நம்ம வந்து ஏதோ செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டு இடையில போலாம் வரலாங்கிற கான்செப்ட வந்து விவசாயத்துல அதுலதான் நம்ம ஃபெயிலியூர் ஆகிறோம். அது தொடர்ந்து நம்ம க்ளோஸா கண்காணிக்கணும். அப்ப வெற்றி அடையும். அடுத்ததாக கண்டிப்பா அடுத்ததாக இந்த பணப்பயிர்கள் அப்படிங்கிறத பத்தியும், நம்மளுடைய நேரம் குறைந்து பராமரிப்புக்கு அதிக நேரம் செலவிடாமல் இருக்கக்கூடிய இந்த பணப்பயிர்கள் பற்றி சில அறிவுரைகள் வழங்குமாறு கேட்டிருக்காங்க. அதான் விஷயம் முக்கியமா வந்து நம்ம வந்து இந்த நீண்ட கால மரப்பயிர்கள் தான் வந்து பணப்பயிர்கள். லேபர் இப்ப தென்னை, கமுகு, இப்ப இந்த பழப்பயிர்கள் மாம்பழம், இது மாதிரி மேங்கோ ஆர்ச்சார்ட்ஸ், இது மாதிரி இதுக்குதான் அந்த வேலை குறைந்த பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும். பணப்பயிர்னா இப்ப உங்களுக்கு வாழை பணப்பயிர் தான், கரும்பு பணப்பயிர் தான், பருத்தி பணப்பயிர் தான். இதுக்கு வந்து உங்களுடைய இந்த மானிட்டரிங் சொல்லுவோம், ரொம்ப க்ளோஸா நம்ம மானிட்டர் பண்ணணும். ரெகுலரா தண்ணி வாய்க்கணும், இந்த ஸ்டேஜ்ல உரம் போடணும், இந்த பூச்சி மேலாண்மை பண்ணணுங்கிறது. ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துகிட்டு பண்ணணுங்கிறது வந்து தென்னை, கமுகு, தென் பழத்தோட்டங்கள்ல வந்து நம்ம ஹார்வெஸ்ட் அப்போ மட்டும் கரெக்டா நம்ம பண்ணணும். மற்ற காலங்கள்ல வந்து அதுக்கு வந்து ரொம்ப இதுதான். எங்கெங்க வாட்டர் இருக்குதோ நீங்க உறுதியா எல்லா ட்ரிப் இரிகேஷனும் கட்டாயம் போகணும் இந்த மரப்பயிர்களுக்கு. அப்பதான் நீங்க வெற்றிகரமா நம்ம வந்து அதை செய்ய முடியும். வேற அதுக்கு மேல இந்த மரப்பயிர்களும் போடலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்ததுன்னா இப்ப வந்து கேஷ்வேரினா, அதாவது சவுக்கு, இந்த ரெட் சாண்டர்ட்ஸ், இது மாதிரி மரங்களும் வந்து இப்ப ஆப்பிரிக்கன் மகோகனின்னு வந்து நம்ம மேட்டுப்பாளைய ஆராய்ச்சி நிலையத்தில் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆள் குறைந்து ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்றதுன்னா இதுகளுக்கெல்லாம் போகலாம். இதுதான் பணப்பயிர்கள்
அதாவது வந்து லேபர் இல்லாம செய்யக்கூடிய பணப்பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்ததாக முருங்கை, வறண்ட நிலத்துல முருங்கையும் மற்றும் இந்த பனை விதைகள் விதைத்து பனை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இதை வந்து எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. உறுதியாங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து முருங்கை வந்து உண்மையிலேயே நல்ல பயிர் தான். அதுல வந்து உங்களுக்கு வந்து சந்தேகமே இல்லை. அதுல வந்து அப்கோர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் இரிகேஷன் உறுதியா வேணும். மழை நம்பி அதை முழுமையான அப்ப செய்யலாம். சில நம்ம ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாங்க. அது வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு. சில சமயம் குறையும். பட் அந்த விலை அதிகம் வரையில் அந்த குறைஞ்சதெல்லாம் நம்ம காம்பன்சேட் பண்ணிரும் ஒண்ணு. 2வது வந்து இப்ப இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருந்தால் அதுல வந்து விதை எடுத்து முருங்கை ஆயில் எக்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதற்கு வந்து நீங்க வந்து இப்ப இதை ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஒரு 100 ஃபார்மர் 200 ஃபார்மர் சேர்ந்து முருங்கைக்கு அப்படி பண்ணா அந்த ப்ராசஸிங் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வேணா நான் வந்து அவர் டாக்டர் வடிவேல்னு அவங்க முத்தூல் இருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு நம்பர் கொடுக்குறேன். அவங்க ஒரு 30 கம்பெனிக்கு ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தராஜாவுக்கு அவங்க தெரிஞ்சவங்க தான். நீங்க வந்து அந்த முறைக்கு போகலாம். இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில இருக்கையில நீங்க தொடர்ந்து செய்யணும். முருங்கை வந்து இந்த ஆனுவல் முருங்கான்னு ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது ஒரு மாற்ற வேண்டி இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் இதுவும் இருக்கும். இதை வந்து நம்ம நல்ல முறையில கேர் பண்ணணும்னா முருங்கை வந்து நல்ல விவசாயம் ஒண்ணுங்க. 2வது வந்து பனை. பனை வந்து உறுதியா அதுல என்னன்னா பனை வந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு 10 வருஷமெல்லாம் ஆகும் ஈஸியா. 7 வருஷம் 8 வருஷம் அது வந்தது. 2வது வந்து அதுல அந்த பனையில இருக்கிற பொருள்கள் பூரா நம்ம ப்ராசஸ் பண்ணித்தான் கொடுக்கணும். அதுல வந்து பனை இது கருப்பட்டி, பனை சர்க்கரை, மறுபடியும் வந்து வேற இந்த பனங்கிழங்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து செய்யலாம். கொஞ்சம் நீண்ட நாள் எடுக்கும். ரொம்ப வறட்சியான பகுதிகளுக்கு வந்து அதையும் நம்ம செய்யலாம். நம்ம என்னன்னா அது வந்து நீங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் போடணுங்கிறது கிடையாது. உங்க வரப்புகள்ல பூரா நட்டு ஒரு 50 மரம் நீங்க தாராளமா வச்சீங்கன்னா அது வந்து ஒரு 7, 8 வருஷம் ஆக அதனுடைய பலன் கிடைக்க. அதுக்கு பிறகு அந்த பொருள்களை வந்து நம்ம சரியான முறையில உபயோகிக்கணும். அதை பதநீர் எடுத்து அதை பதப்படுத்தி கருப்பட்டி பண்றது இதெல்லாம் வேலைகள் இருக்கு. அதுக்கு லேபர் கிடைக்கிறதெல்லாம் இப்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுல ஸ்பெஷலைஸ் ஆனவங்க எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. ஆனா இப்ப இந்த மரமேறும் கருவிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு எதிர்காலம் நம்ம பார்க்கலாம் டெஃபினட்டா. ஆனா நீங்க வந்து அது ஒரு உதவி பயிர் மாதிரி நீங்க பார்டர்ல நம்ம வச்சுக்கலாம். அதான் பெஸ்ட். வரப்புகள்லயும் பார்டர்லயும் வச்சுக்கலாம். அது வந்து நிழல் விழுந்து மத்த பயிர் வளர்க்கறதையும் பாதிக்காது. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. பல சொந்தங்கள் பல கேள்விகள் கேட்டிருந்தாலும் நிறைய சொந்தங்கள் ஒரே கேள்வியை கேட்டுட்டு கிட்டத்தட்ட 100 பேர் இருந்த நம்ம சொந்தங்கள் வந்து அந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடைசி கேள்வி என்ன கேள்வினா, நிறைய சொந்தங்கள் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து இங்க இந்தியாவுல இருந்து விவசாய பொருட்களை அங்க இறக்குமதி பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க. அதே மாதிரி இங்க வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய நிறைய வேளாண்மை சொந்தங்கள் வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடுலையும் அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண ஃபுட் ஆகட்டும் இல்ல பேக்கேஜ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ண ஃபுட் ஆகட்டும் அதை அவங்க ஏற்றுமதி பண்றதுக்கும் தயாராக பேக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் இணைப்பதற்கு நமது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலயோ அல்லது இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ரிலேட்டட் சப்போர்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, எங்க இருக்கு, அதை பற்றிய சம்பந்தமான விஷயங்கள் எப்படி, அல்லது காய்கறிகளையே நம்ம ஏற்றுமதி பண்றதற்கு நமக்கு அரசாங்கத்தினிடமிருந்து சப்போர்ட் எந்த வகையில இருக்கு, அதுக்கு எங்க நாடணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய கேள்விகள் இதை சார்ந்தே நிறைய சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கேள்விகள் இதை சார்ந்தே இருக்கிறது. அதற்கு உங்களுடைய மேலான கருத்துக்கள். இந்த எக்ஸ்போர்ட் நம்முடைய என்ஆர்ஐஸ் வெளியில் இருக்கிறவங்க இது ஒரு நல்ல தொழிலுங்க. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து என்ன ஒரு தனி நபர் எக்ஸ்போர்ட் பண்றங்கிறது பொதுவா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவில் விவசாயம் செஞ்சு அதையெல்லாம் ரெடி பண்ணணும். இப்ப நான் சொன்னேன்ல ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் வந்து ஒரு 10-15 கம்பெனிக்கு மேல இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்கறிகளும் சரி மற்ற பொருள்களும் சரி. இங்க வந்து நம்ம அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கான்டாக்ட் பண்ணி இப்ப இவங்களுக்குள்ள இடைஞ்சல் என்னன்னா அங்க இம்போர்ட் பண்ணி அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தான் நமக்கு நம்பிக்கையான ஆளுகள் கிடைக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெத்தட் எல்லாம் உண்டு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இருக்காங்க.
இப்போ கோயம்புத்தூர்லயே டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஆஃபீஸில் இருக்கு. அங்க போனா வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டரா வேணுங்கிற எல்லாமே நீங்க வந்து அதுல இருக்கிறோம். அதுல சில சலுகைகளும் இருக்கு. அதுல நீங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த எக்ஸிம் பேங்க்னு இருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். அவருடைய வெப்சைட்டு இதுகள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் இருக்கு. அவங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து கிரெடிட் எல்லாம் கொடுக்குறாங்க. மூணாவது வந்து அப்பிடான்னு ஒண்ணு இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு பெங்களூர்ல இருக்குது, சென்னையில இருக்குது. அவங்க வந்து ஒரு 30-40 ஆண்டுகளா நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்ன சப்சிடிஸ் இருக்கு, இதுகளுக்கு எல்லாமே நீங்க இத்தனை இது நீங்க வந்து எளிதா வந்து இது எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. நீங்க வந்து அந்த வெப்சைட் அட்ரஸ் எடுத்து நீங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் முயற்சி. ஆனா இது வந்து சிறிய அளவுல எல்லாம் பண்ணா உங்களுக்கு பத்தாது. ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து நம்ம பேங்க் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கிற ஒரு பேங்க் ஒண்ணு இருக்கும். ஸோ இது மூலம் தான் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதுக்கான வழிமுறைகள் பூரா வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பூரா டெப்டி டைரக்டர் ஃபாரின் ட்ரேட் மதுரையில் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த எக்ஸிம் பேங்க் நம்ம போனா அவங்களும் சில வழிமுறைகள் சொல்லுவாங்க. இந்த அப்பிடாங்கிறது வந்து எல்லாம் நிறைய விவரங்கள் இருக்கு. ஒன்லி திங் வந்து அங்க இப்ப நம்முடைய சொந்தங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி அங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆள் இருந்தா இது வந்து நம்ம எளிதா செய்யலாம். இதனுடைய வெப்சைட்கள் போற நிறைய விவரங்கள் இருக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல. அப்புறம் வந்து அவங்களே வந்து எக்ஸிம் பேங்க்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சில சமயம் இவங்களே கொடுக்குறாங்க. நம்ம சேனல்லயே வந்து எக்ஸ்போர்ட் இவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. ஸோ அந்த விவரம் எல்லாம் நம்ம கேட்கலாம். அதுக்கு மேல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் இருக்கு. அங்க போய் பேராசிரியர்கள் கேட்டாலும் அவங்க இந்த விவரம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு, அதை கட்டாயம் செய்யணும். ஏன்னா அவங்களும் அந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டரும் ஒன்றிணையணும். நான் எக்ஸ்போர்ட் சைடு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்மர் குரூப்பா ஃபார்ம் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணையில் இவங்களுக்கு இன்னும் எளிதா இருக்கு. இல்லைன்னா தனிப்பட்டவங்களும் செய்யலாம். ஆனா அதுக்கு தகுந்த குவான்டிட்டி எல்லாம் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து ஒரே அங்க என்ன அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப அதிகம். யூனிஃபார்ம் குவாலிட்டி இருக்கணும், யூனிஃபார்ம் கலர் இருக்கணும், யூனிஃபார்ம் வெயிட் இருக்கணும், மறுபடியும் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் இதுல என்னன்னா நிறைய பொருள்களுக்கு வந்து அரசு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட் இது ஏர்ஃபேர்லாம். ஸோ அது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, மத்திய அரசுடைய ஸ்கீம்ஸ் இருக்கு, இது இருக்கு. நீங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அதுல போனாலும் அதுலயும் வெப்சைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம இதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எடுத்து மறுபடியும் ஃபர்தரா வந்து அதை தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். இதுல இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதுவரை நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெபிசிட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனுக்கு முதல்ல கொஞ்சம் போராட்டம் இருக்கும். எங்க கலெக்ட் சில இது வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த வெப்சைட்டை மூடி இருப்பாங்க, போனா இருக்காது. இது மாதிரி ஒண்ணுக்கு தொடர்புபடுத்தி நம்ம பண்ண முடியும் எளிதா. இந்த அசோசியேஷன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேட், நீங்க நெல் எடுத்துக்கிட்டா அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, அவங்க மூலமா நம்ம தகவல் சேரும். இதை நல்லா செய்ய முடியும். அதுக்கு தகுந்த முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு வந்து அது உங்களுக்கு அந்த இம்போர்ட்டர் சைடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு தெரியாத ஆளுக்கு கொண்டு போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம சொந்தங்களுக்குள்ள இருக்க உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் ஆகும். அவங்க வந்து கன்சியூமர், இப்ப அமெரிக்காவிலேயோ மிடில் ஈஸ்ட்லயோ இல்ல பிரிட்டன்லயோ எங்கேயோ ஒரு அந்த கன்சியூமர் அங்க என்ன ரியலி வாண்டட், அங்கதான் இந்த இதே ஆரம்பிக்கும். அங்கிருந்து இங்க வரணும். நம்ம வந்து இங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றது, இப்ப வந்து ப்ராசஸ்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ்டு முருங்கை, நீங்க வந்து அங்க ஈஸியா சாம்பார் ப்ராசஸ் பண்ணி போனா அங்க ஈஸியா சாம்பார் வச்சுக்கலாம். ஸோ இந்த இது மாதிரியே ஸோ அந்த இம்போர்ட்டர் வந்து அங்க என்ன வேணும்னு நமக்கு சொல்லியில் நம்ம எளிதா எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணணும். அது வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, 3-4 ஏஜென்சி இது ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, மிக தெளிவான விளக்கங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு அலைகடலென இருக்கக்கூடிய பல விஷயங்களை எங்கெங்க எந்தெந்த விஷயங்களை நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்று நீங்க இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவா நம்ம சொந்தங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது நிறைய சொந்தங்கள் லைவ் ஸ்டாக் எக்ஸ்போர்ட் பண்றதுல இருந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்றைய காணொலியில மட்டும்தான் நம்ம 1/2 மணி நேரத்திற்கு மேலாக
நம்ம வந்து கேள்வி பதிலுக்காகவே நேரத்தை ஒதுக்கி இருக்கோம். அதுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. நிறைய சொந்தங்கள், நிறைய கேள்விகள் நீங்க நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம கேபிஎன் குழுமத்துல ஏபிடி அப்படின்ற ஒரு டீம் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீம்ல இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய அனுபவம் வாய்ந்த, அவருடைய ரெஃபரன்சஸ்ல வரக்கூடியவங்கள். இப்ப இன்னைக்கு இன்றைய காணொலியிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 மிகப்பெரிய அறிவு சார்ந்த நபர்களை நமக்கு இதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நிறைய சொந்தங்கள் நீங்க கேட்ட கேள்விகள், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆகட்டும், அல்லது எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும், இம்போர்ட் பண்றது, வெளிநாடுல இருக்க சொந்தங்கள் வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செயின் இருக்கு, நான் இம்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ற கேள்விகள் ஆகட்டும், நிறைய சொந்தங்கள் நான் வந்து அக்ரிகல்ச்சரல் எஃபிஓல ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற கேள்விகளுக்காகட்டும், இதுக்கெல்லாமே அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீம் அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மாதந்தோறும் நம்ம சொந்தங்களுக்கு மீட் பண்ணி அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சொந்தங்கள் இந்த காணொளி மூலியமாக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க அந்த கமிட்டியில, அக்ரிகல்ச்சரல் சம்பந்தப்பட்ட கமிட்டியில சேரணும்னா அதற்கு பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் கம்பளியம்பட்டியிலிருந்து இன்சார்ஜ் எடுத்து, அவருடைய டீம் ஒரு மிகப்பெரிய டீம். நம்ம இருந்த நம்ம காணொளியில சிறப்பு விருந்தினர் நல்ல சோறு நம்ம ராஜமுருகன் முதற்கொண்டு நிறைய சொந்தங்களை விவசாயம் சார்ந்த ஒரு கமிட்டியில இருக்காங்க. சோ நீங்க உங்களுடைய உடனடியான ஒரு பதிலை இந்த டீம்ல நானும் சேர விரும்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமது கேபிஎன் குளோபல் டெலிகிராம் ஆப்ல நீங்க நம்ம பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடைய எண்ணுக்காகட்டும் அல்லது பாலசுப்ரமணியன் அவருடைய எண்ணுக்காகட்டும் நீங்க இமீடியட்டா நம்ம கேபிஎன் குளோபல் டெலிகிராம் ஆப் மூலியமாக கூட நீங்க வந்து தகவல் பரிமாற்றத்திற்கு உண்டான வழியை கேட்கலாம். அல்லது India@kbn global. சொல்லுங்க. இல்ல உறுதியா நான் வந்து அந்த கமிட்டியில இருக்க என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒன்லி திங் அந்த டெலிகிராம் நான் ஐ திங்க் டெலிகிராம் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுல ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் எனக்கு இது பண்ணலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து உறுதியா செய்வோம். அதுல வந்து ஒண்ணும் கண்டிப்பாக. அதே மாதிரி சொந்தங்கள் இன்றைய சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கேபிஎன் ஏபிடி, அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீமை எடுத்து வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தம் பாலசுப்ரமணியம் அவருடைய தொலைபேசி எண்ணையும் அதுல இணைச்சிருக்காரு. நீங்க அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் அந்த ஏபிடி டீம்ல எப்படி நீங்க சேருவது, அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாமே சொல்லிடுவாரு. அப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீமுக்கு மட்டும் தனியாக கருத்தரங்கங்கள், தனியான செமினார்ஸ், இன்றைய சிறப்பு விருந்தினர் மாதிரி நிறைய விஷயங்கள் பரிமாறுவதற்கு அது ஒரு தனித்தளமாக விவசாயத்தை காப்பாற்றி, விவசாயத்தை லாபகரமாக கொண்டு சென்று, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த விதை இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டது ஒரு சிறிய அளவு தான். இதுல இருந்து பெரிய அளவுக்கு உண்டான அடுத்தடுத்த முயற்சிகள் நம்ம எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாமே இணைஞ்சு இந்த கமிட்டியில வரும் பொழுது நிறைய விஷயங்கள் அதுல நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைய சிறப்பு உரையில சொன்ன விஷயங்களை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சென்று லாபகரமாக அனைவரும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிறத நம்ம கேபிஎன் குளோபலோடைய ஒரு தாரக மந்திரம். சோ ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய விவசாயத்தின் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் முன்னேற்பாடாக இந்த குழுவுல இணைஞ்சு விவசாயத்தை மட்டும் அந்த குழுவுல டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அந்த டீம்ல இணைஞ்சு வந்தீங்கன்னா நம்ம வேல்யூ அடிஷன் பண்ற ப்ராடக்ட் ஆகட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும், பணப்பயிர்களாகட்டும், நீங்க கேட்ட நிறைய கேள்விகளுக்கு அந்த விசாரிச்சு பணம் செஞ்சு அனைவரும் பலன் அடையறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பாக நீங்க இணையணும். இணைஞ்சீங்கன்னா அந்த டீம் உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மாதிரி நிறைய ஜாபவான்களை கொண்டு வந்து அவர்களுடைய அனுபவங்களையும் நம்ம பெற்று வாழ்வில் முன்னேறுவதற்கு அனைத்து வழிவகைகளையும் கேபிஎன் குளோபல் குழுமம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்று கூறி, இன்றைய சிறப்பு விருந்தினர் இவ்வளவு மணி துளிகள் நம்மளோட இருந்து நம் சொந்தங்கள் அனைவரும் வாழ்வில முக்கியமா விவசாயம் சார்ந்த தொழில லாபகரமாக வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நம்முடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் அவர் மேன்மேலும் நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு அவர் உறுதுணையா இருக்கிறேன்னு சொன்னதும் எங்களுக்கு மிக்க மிக்க ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று கூறி, அவர் இன்று நம்முடன் இணைந்ததற்கு கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து நம்ம சொந்தங்களை எல்லாம் இந்த கேபிஎன் இணையத்து மூலம்
வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தொடர்ந்து உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன். நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மிக்க நன்றி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.